தொடக்கம் 7 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். அதனாலே நீங்கள் யாவரும் அமைதியோடு கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1-7 மட்டும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்லாய் மதஸ்தரின் கிரியையும் நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான பொழுதிலே, இந்த நாட்களிலே 7 சபைகளின் காலங்களை குறித்து நான் பேசுவதாக நான் உங்களுக்கு ஏற்கனவே போதித்திருந்தேன். அதனாலே 7 சபை காலங்களின் தொகுப்பு என்ற ஒரு காரியத்திலே நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சபைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே 7 சபை காலங்களை குறித்து விவரமாக நாங்கள் அணுவாக நாங்கள் அங்கே பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அங்கே பார்க்க போகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வேதத்தை பார்க்கும்போது அதனுடைய ஆழம் எப்படியாக புரிகிறதோ அதே வண்ணமாக விடுபட்ட காரியங்களை இன்றைக்கு 7 சபை காலத்திலே வாழ்ந்த சபை கால மணவாட்டியையும் அதே வண்ணமாக இந்த மணவாட்டி 7வது சபையின் காலத்தில் உள்ள மணவாட்டிக்கு 7ம் அங்கே பொருந்துகிறதா இருக்குது. அதனாலே இந்த காரியங்களை குறித்து நான் இதிலே உங்களுக்கு முடிந்தளவு ஆழமாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதனாலே இந்த காரியங்களை குறித்து அவதானமாக இருங்கள். ஏனென்றால் இது உங்களுக்கு அவசியமாய் தேவைப்படுகிற ஒன்று. நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் பரீட்சையிலும் இந்த காரியம் கடைசி கொமினியன், இப்போ நாங்கள் 7வது பார்த்தோம், அந்த கொமினியனிலிருந்து இனி பேசப்படுற ஒவ்வொரு செய்தியிலிருந்து தான் உங்களுக்கு அவ்வளோ காரியம் கேள்விகள் வரும். ஆமேன். அதனாலே நீங்கள் உன்னிப்பாக, ஏனென்றால் இது மணவாட்டி தேவனுடைய வெளிப்பாடு அறியாமல் அவள் வார்த்தையாக இருக்க முடியாது. ஆமேன். ஏனென்றால் தேவன் மணவாட்டியை
வார்த்தையாக தான் அவர் படைத்தார். ஆமென். அதனாலே இந்த அருமையான கால பொழுதிலே இந்த சபை காலங்களை நாங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் எப்படியாக அது ஆரம்பத்தில் பவராக துவங்கி முடிவிலே எப்படி ஒரு மங்கின நிலைக்கு வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல தான் எங்களுடைய ஆரம்ப ஓட்டங்களும் அப்படி இருக்கும். நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வரும்போது நாங்கள் ஃபயராக இருப்போம். அந்த ஃபயராக இருக்கிற காரியம் என்ன செய்யும் என்றால் சற்று சிலது அறிய குறைவுபடும். அதே போல தான் இந்த சபை பவரோடு ஆரம்பித்தது, வல்லமையோடு ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு அந்த ஆதியில் இருந்த அன்பை அது விடுகிறத நாங்கள் பார்க்குறோம். அதாவது அந்த வைராக்கியம் இல்லாமல் போகிறத பார்க்குறோம். அங்கே தட்டி விடும் என்னது. அப்போ பாருங்கள், அந்த காரியம் என்ன செய்யப்படும்னா அந்த ஆழத்துக்குள்ளாக அந்த சபை விடுபடுது. அதே போல் தான் உங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். கிறிஸ்துக்குள்ளே வந்தவுடனே எவ்வளோ வேகமாக இருந்திருப்பீங்க, ஆர்வமாக இருந்திருப்பீங்க. ஆனால் என்ன வைராக்கியம் இல்லாமல் அது போகும். நாங்கள் நினைப்போம் அறிஞ்சிருக்கிறோம், நாங்கள் நீண்ட நாள் இருக்கிறோம்ண்டு. ஆனால் அந்த கிறிஸ்துக்குள்ளாக இவங்களை பார்க்குற வேளையில் நாங்கள் பார்க்கலாம் வரி வரியாக. ஆனால் அதே போல் தான் இன்றைக்கு சபை இருக்கிறது. நான் அந்த சிம்சோனை அந்த ஏற்ற நேரத்தில் அந்த செய்தி தந்தேன். அது உண்மையாகவே அருமையான நான் நினைக்கிறது அந்த வண்ணமாக நாங்கள் இருக்கிறோம்ண்டு. ஏனெண்டா சிம்சோன் இவன்தானா சிம்சோன் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு காரியங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், பலவீனம் வரும். அப்போ உலகத்தான் பார்த்துங்களை என்ன சொல்லுவான், இவன் தானா அந்த சிம்சோன் என்று. ஆனால் அந்த சிம்சோன் அப்படி ஆச்சரியமாக வல்லமையோடு இருந்த மனிதன் ஒரு சிக்கலால் அவன் என்ன செய்கிறான்னா சுருண்டு போகிறான். ஆனால் அவனுக்குள்ளாக அவன் அப்படி இருந்தாலும் தேவனுடைய வல்லமை அவனோடு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆயுதத்தை அவர் தந்திருக்க, என்ன இன்னும் ஒரு விசை கர்த்தாவே. நாங்கள் தேவனுக்கு முன்பாக காரியங்களை தாழ்த்தும் போது தேவன் மீண்டுமாக உயிர்ப்பிக்கிற தேவன். ஆனால் உலகம் என்ன செய்யும், வேடிக்கை பார்த்து சொல்லும், இதா சிம்சோன், இவரா இப்படி, ஏன்னா இவரா இப்படி காரியம், இவற்றையா இப்படி இருக்குது, இவரா இப்படியான காரியங்களை செய்கிறார், இவருக்கா இப்படி ஒரு வியாதி, இவருக்கா இப்படி ஒரு பலவீனம், இப்படி எங்களை பார்த்து என்ன செய்யும் உலகம் காரியம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காரியம் இன்னும் ஒரு விசை கர்த்தாவே. அது இருந்தால் அது என்ன செய்யும், உயிரோடு இருந்து செய்கிறத விட மரிக்கும் போது இன்றைக்கி அது ஆவிக்குரிய மரணம். அதாவது நாங்கள் உலகத்துக்கு மரித்து ஆவிக்குள்ளே உயிர்ப்பிக்கிறதுக்கு அடையாளம். உலக மனிதங்க எங்கே ஆவியில் மரித்து உலகத்துக்கு உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஆனால் நாங்கள் உலகத்துக்கு மரித்து ஆவிக்குள்ளே உயிர்ப்பிக்கிறதுக்கு. அதே போல் தான் இந்த சபைக்கால். ரைட், இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள். ரைட், இப்போ நாங்கள் எபேசு என்றால் உங்களுக்கு தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு. அப்போ எபேசு என்றால் உங்களுக்கு தெரியும், தளர்ந்தது. அது என்ன செய்கிறது, ஒரு குறிக்கோளில் இருந்து தளர்ந்து போகிறது. ரெண்டு பதங்களை அது உடையது. ஒன்று குறிக்கோள், அதுக்கு பிற்பாடு அது என்ன செய்கிறதுண்டா தளர்ந்து போகுது, அதாவது குறைவுபடுது. அதோடைய மீனிங் தளர்ந்து குறைவுபடுகிறது. ஏனென்றால் அது குறிக்கோளில் இருந்து, ஏனென்றால் ஆரம்பத்தில் அந்த வண்ணமாக துவங்குது. அதே போல் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் வந்தாலும் அந்த குறிக்கோளில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்டா குறைவுபடுகிறோம். அப்போ அதுக்கு தான் எபேசு என்பது குறைவுபடுதல். அதாவது குறிக்கோளில் இருந்து அவங்க குறைவுபடுறாங்க. இப்போ எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துக்காக ஓடுவோம் என்று வந்தாலும் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யுது, குறைவுபடுது, குறை இருந்து போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கிறீங்களா, குறைவுபடுறீங்களா, கூட்டி இருக்கிறீங்களா? குறைந்து தான் இருக்கிறீங்கண்டா. உலகம் என்ன செய்துட்டா எங்களை வளைந்து கொண்டு. அப்போ எபேசு இந்த மைனர் ஆசியாவிலே பெரிய மைனர் சபை அந்த இடத்திலே 3 பெரிய அந்த இடங்களில் எபேசு பட்டணமும் பெரிய ஒரு பட்டணம். அந்த சபையிலுடைய முதலாம் தூதன் பவுலாக இருக்கிறான், உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஸ்பீடாக போகிறேன். அப்போ அந்த சபை காலம் கிபி எத்தனை 53 இருந்து 170 மட்டும் பவுல். அடுத்தது ரெண்டாவது என்ன 170 312. மூன்றாவது 312 எத்தனை 606. 606 இருந்து அடுத்த சபை காலம் எத்தனை 1520. அது ஏறக்குறை 1000 வருஷ அரசு.
அது 1520 அடுத்தது எத்தனை மட்டும் 1750. அதுக்கு பிற்பாடு 1950 இருந்து அடுத்தது எத்தனை 1906 மட்டும். இப்போ 1906 இருந்து இப்போ எங்கே மட்டும் நாங்கள் இருக்கிறோம் 2025. ஆமேன். அப்போ அது மட்டும் இந்த லவோதிக்கா என்ன செய்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ பவுல் 3 வருஷம்தான் இந்த எபேசு பட்டணத்திலே ஒரு மேய்ப்பனாக இருந்தான். புரியுதா? 3 வருஷம். அதுக்கு பிற்பாடு யாரை கண்காணியாக வைக்கிறான்? தீமேத்தியை வைக்கிறான். ஏன்னா அதுக்கு பிற்பாடு அங்கே மெய்ப்பனாக இருந்தது தீமேத்தி. அந்த தீமேத்தி தான் பிறகு வழிநடை. அவங்களோட காலம் முடிஞ்ச பிற்பாடு அங்கே யோவான் மீதியானதை ஏறக்குறைய கிறிஸ்து கிபி 100 வருஷம் மட்டும் அவன் என்ன செய்தான்? யோவான் தான் உயிர் வாழ்ந்த கடைசி அப்போஸ்தலன் என்று நாங்கள் பார்க்குறோம். இப்போ வார்த்தையை பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் யார் உலாவிக் கொண்டிருக்கிறது? யாரு? தேவன். ஆமேன். அப்போ அதான் தீக்கல் சொல்லேர், அவருக்கு மாத்திரம்தான் சபையில் உலாவ முடியும். ஏனென்றா அவர் மாத்திரம்தான் ஜெயங்கொண்டிருக்கிறேன். அவர் மாத்திரம்தான் அவருடைய இரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்டவர். அவர் மாத்திரம்தான் என்ன செய்கிறார்? அந்த சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். இதை கவனமாக இந்த பாயிண்டை பாருங்கள். அப்போ அவர் தன்னுடைய கரத்தில் 7 நட்சத்திரங்களையும் என்ன செய்திருக்கிறாராம்? ஏந்தி கொண்டு. உங்களுக்கு தெரியும் வார்த்தை வெளிப்படுத்தல் 1:20 அந்த நட்சத்திரங்கள் யாருக்கு அடையாளம்? வாசிங்க, டக்குன்னு ஸ்பீடாக வாசிச்சிங்கன்னா தெரியும். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். ஆமென். ரைட், காணும். அப்ப பாருங்க, அந்த 7 நட்சத்திரங்களும் யாரு? 7 சபையின் தூதர்களாக இருக்கிறாங்க. யார கரத்தில் இருக்கிறாங்க? வலது கரத்தில். அப்ப அந்த வலது கரம் உங்களுக்கு தெரியும் வல்லமையை குறிக்குது. சங்கீதத்தை எடுங்க, சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆமென். இப்ப விளங்கி இருக்கும். அப்ப வலது கரம் என்பது எதை குறிக்கிறது? வல்லமையை குறிக்கிறது. ஆமென். அதனால தான் அவர் சொல்ற என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனது. என்ன பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தை தொடும்போது அவர் என்ன சொல்ற? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ வல்லமை என்பது என்னது? அங்கே தேவன், அதாவது விசுவாசம் வந்தோன்னு ஒரு மனிதனுக்கு வல்லமை வரும். ஆனால் விசுவாசம் தைரியம் என்று பார்க்குறோம். அப்போ அந்த தைரியம் எதை குறிக்கிறது? எங்களோட மனித தைரியத்தை சொல்லல, வல்லமை, அதாவது தேவனுக்குள்ளாக நாங்கள் செய்கிற அற்புதங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், ரைட். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ எங்களுக்கு தெரியும் 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு உலாவி இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன். அவர் மாத்திரம்தான் ஏந்த முடியும். ஏண்டா பழைய ஏற்பாடில் அந்த குத்து விளக்குகள் ஒரு தண்டு இருக்கும், 7 அகல்கள் இருக்கு. அதில் தான் ஒரே இடத்துல எண்ணெயில் இருந்து தான் இந்த 7க்கும் போகுது. அது ஒரு வெளிப்பாடு. அப்போ அதே போல தான் ஒரே ஆவி இந்த 7 தூதர்களுக்கும் கடந்து போகுது. 7 தேவர்கள் அல்ல, ஒரே தேவன், ஒரே எண்ணெயிலிருந்து ஒரே குழாயிலிருந்து இந்த 7க்கும் போகுது. அதான் அந்த நீங்கள் இஸ்ரேலில் பாருங்கள், அவங்களோட 7 குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கில் 7 விளக்குகள் இருக்கு. ஆனால் அவங்க இப்போ பாவிக்கிறாங்க 9. உங்களுக்கு தெரியும் ஏன்? நான் முன்னம்ப பிரசங்கிச்சேன். ஏன் அவங்களுக்கு இப்போ 7ஓட 2 கூட்டப்படுது. எது? மோசேயும் எலியாவும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 9 குத்து விளக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. ரைட். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இப்போ பாருங்க, தேவன் என்ன செய்கிறாரண்டா அவங்கள
பாராட்டுறேன். அப்போ அதான் தீக்கர் சொல்கிறார், தேவன் எப்பொழுதும் பாராட்டுற இடத்துல பாராட்டுவேன் நல்லதுகளை. இப்போ மனுஷன் என்ன செய்வான்டா, அந்த பிள்ளையாக இருக்கிற மனுஷனை அவன் நல்லது செய்தாலும் பாராட்ட மாட்டான். ஏன்? நல்லது பாடினா ஜனங்கள் சொல்லுவாங்க இவரை சரி என்று அவர் சொல்லிட்டேரன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீங்கள் செய்கிற நல்லதாக இருந்தால் அவர் பாராட்டுவேன். அதுதான் ஒரு ஊழியக்காரனும் செய்யணும், நீங்களும் செய்யணும். அப்போ நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அவர் விழுந்து போவான்ன்றே நினைப்போம். அதால தான் எங்களுக்கால பாராட்ட முடியாமல் இருக்கிறது அந்த தேவண்ட காரியம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் வீழ்ச்சியை பார்த்து வந்திருக்கோம். அப்போ அதனால் அந்த மனிதர்களும் விழுவாங்கன்றதுனால பாராட்டினா பொய்யாயிரும் என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. யார் யார் எதை செஞ்சாலும் பாராட்டுவேர், அதுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். நாங்கள் பார்த்தோம், யெகோவா தேவன் ஆசீர்வதிக்கிறேர். அவன் அந்த தேவன் கொடுத்த வேலையை உத்தமமாக செய்ததுக்காக அவனுக்கு எத்தனை வருஷங்கள் 4 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் எழும்புவார் என்று வாக்கு கொடுக்குறேன். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் ஏன் அவனை யெகோவா எழுப்புறேன்டா, கடவுள்ற வார்த்தையை விலகி போனவங்களை கொல்றதுக்காக. கடவுள்ற வார்த்தையை விட்டு விலகினவங்களை கொல்ல தான் யெகோவா தேவன் அபிஷேகிக்கிறேன். அவங்கள கொல்ல வச்சு கொண்டதுக்காக தேவன் கொடுத்த பணியை அவன் சிறப்பாக செய்ததுக்காக தேவன் 4 தலைமுறைக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீங்கள் எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்காமல் இருப்பேரா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் அந்த நல்லது அவனால் மாத்திரம்தான் அது ஏழும். அந்த நன்மையை பேச பழகுங்க. தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு செய்கிற காரியத்தை நன்மை சொல்ல பழகுங்க. ஆமேன். தேவன் உங்களுக்கு காரியங்களை செய்யும்போது அதை சொல்ல பழகுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் அதை செய்கிற இல்லை. ஏன்னா அது மனிதனுக்கு போய் சேரும் என்ற பயம். ஏன்னா மனிதனை நம்ம பாராட்டுறதாக நம்ம நினைச்சிருவோம்ன்ட்டு நாங்கள் என்ன செய்கிற இல்லைன்ற சொல்கிறே இல்லை. ஆனால் நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும். சொல்லாட்டி அது என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. ரைட். அப்போ பாருங்க, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும். அப்போ அதான் அவர் சொல்கிறேன் பாருங்க, நாள் முழுவதும் அவர் சொல்கிறேன், நாள் முழுவதும் அவள் கொல்லப்படுகிறாள். அதிக கஷ்டப்பட்டாலும் அவள் பழி வாங்காமலும் மற்றவளை கஷ்டப்படுத்தாமலும் இருக்கிறாள். இயேசுவின் அழகிய மணவாட்டி சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்கிறாள். பித்தளை அடிக்கப்பட்டாலும் உடைந்து போகும், ஆனால் பொன்னோ அதிகப்படியான அடியை சுமக்கும். அதுபோன்று தேவனுடைய பொன்னாகிய மணவாட்டியும் அதே போன்று கஷ்டங்கள் அனுபவித்து கஷ்டத்தின் சுமையினால் உடைந்து போகாமல் மெருகேற்றப்பட்டு அளவுள்ளவளாய் விளங்குகிறாள். அப்போ அவளை பாருங்க, பித்தளை என்ன செய்யுமா, அடிக்க 4-5 அடியோடக்குள்ளே உடைஞ்சிருமா. ஆனால் பொண்ணு என்ன செய்யுமான்னா எவ்வளோ அடியையும் வாங்கி உடையாது. விளங்குதான்? அதனால தான் இந்த பொன்னாகிய அந்த மணவாட்டியை இந்த காலத்தில் அவள் எவ்வளோ உபத்திரப்பட்டால் அதான் அவர் பாராட்ட, உன் பொறுமையை, உன் கிரியையை. அப்போ தேவனுக்காக அவ்வளோ பிரயாசத்தை, அடி வாங்குறாங்க, மரணம், கொல்லப்படுறாங்க, எல்லாம் செஞ்சாலும் அவள் அந்த நாமத்தை விடாமல் பொறுமையாக இருக்கிறான். ஆனால் அவள்கிட்ட குறை இருக்கு. என்ன குறை? ஆதியில் இருந்த அன்பு இல்லை, வைராக்கியம். அந்த வைராக்கியத்துக்கு போக போகிறோம். அதே போல் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பொறுமையாக இருக்கலாம், சிலது இருக்கலாம். ஆனால் வைராக்கியம் இல்லாட்டி அது தேவன் கடிஞ்சு கொள்கிறேன். நீ அதில் திரும்பாட்டி நான் சீக்கிரமாக வந்து என்ன செஞ்சிடுவேன்னா விளக்கு தண்டை எடுத்துடுவேன். அவர் செஞ்சதுக்காக அங்கே கொண்டு போயில எல்லாமே அவர் என்ன செய்கிறார், பாராட்டுறார். வைராக்கியம் எல்லாமே சோதி தருகிறார். யார் கள்ளன், யார் நல்லவன், யார் பொல்லாதவன் எல்லாம் அவளுக்கு தெரியுது. ஆனால் வைராக்கியம் இல்லாமல் போய் அப்போ அந்த அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏனென்றா எப்பயுமே தேவன் விரும்புகிறது முதலாவது இடம், 2வது இடத்தை அவர் விரும்ப மாட்டேன். நேற்று நான் பிரசங்கிச்சு, இந்த வாரமே எனக்கு பிரசங்கமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று நாங்கள் வவுனியா போனோம். வந்த உடனே ஊழியக்காரெல்லாம் ஒரு 15 பேர் வந்தாங்க நேற்று சந்திக்க. நான் அதை முடிவில் நான் பேசுவேன். அப்போ அதனால் நாங்கள் நான் எதிர்பார்க்கல. அப்போ நான் அந்த சந்தர்ப்பத்தை இதனால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் 8:30க்கு போய் தான் இல்லாட்டி நான் 6 மணிக்கு ஆராதனை வச்சுருந்தேன்னா ரைட். அப்போ அதனால் வார்த்தையை நாங்கள் பேச பேச சந்தோஷம். ஆமே. ஏனென்றா அதுக்காகவே தான் தேவனங்களை வச்சிருக்கிறேன். ஏன்னா மணவாட்டி என்பது பணிவிடை செய்ய வேண்டும். அவளுக்கு
இப்போ தேவனங்களை மனவாட்டியாக இருந்தால் கர்த்தருக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்யும், அவருக்கு மட்டும்தான் நீங்கள் நேரத்தை கொடுக்கணும், அவருக்கு தான் முதல். அதான் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைச்சிருக்கப்படினால நான் அசைக்கப்படுவதில். என்னை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை கொண்டு போவீர், எனக்கு ரட்சிப்பை தரும், எனக்கு ஒரு நல்ல பங்கை தருவீர். அப்படியாக அவன் என்ன செய்கிறான்னா பாரு, எதை எடுத்தாலும் அவன் கடவுளை தான் முன்னுக்கு வைப்பான். இன்றைக்கி நாங்கள் வைக்கிறோமா, சாப்பிடக்குள்ளே வைக்கிறோமா, அல்லது ஒரு ஆரம்பிக்கக்குள்ளே வைக்கிறோமா, அல்லது நாங்கள் போகக்குள்ளே முன்னால் வைக்கிறோமா, அல்லது ஏதாவது செய்ய முன்பு தேவனை கூப்பிடுறோமா? அப்படி அதான் அவன் பாரு, அந்த சங்கீதம் 16 வாசித்து பாருங்க, அப்படி விவரமாக பேசுகிறான். அதனால் அவன் சொல்கிறான், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் நான் கர்த்தரை முன்பாக வச்சிருக்கேன். அப்போ அதனால் பாருங்கள் அவ்வளோ பெரிய. அதே போல தான் நீங்கள், அதே போல் இந்த ஜனங்கள் எதை இருந்தாலும் வைராக்கியம் இல்லை. அப்போ அதனால் பாருங்கள் அவர் எச்சரிக்கிறேன், நீ எல்லாம் நல்லா இருக்கிறா, ஆனால் உனக்கு வைராக்கியம் இல்லை. தேவனுக்கான வைராக்கியம் இல்லாட்டி இல்லை. ஏன்னா அவருக்கு எப்பயும் முதலாவது இடம். அதே போல் உங்களோட தேவண்ட பிள்ளைகள் இருக்கும். யாராவது ஒரு ப்ரோக்ராமையோ ஃபங்க்ஷனையோ அல்லது எந்த நன்மையோ தீமையோ முதலாவது ஜெபிக்காமல் அவன் ஆரம்பிக்கிறான்னா அவனோட பங்கு பறையலாது. ஏன்னா அவன் கடவுளை வைக்கல. அவன் ரெண்டாவது, கடவுளுக்கு ரெண்டாவது இடம் வேணாம், கடவுளுக்கு எங்களுக்கு முதலாவது இடம். ஆமேன், அதுதான் மனவாட்டி. ஆமேன். கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைங்க. தீக்கர் சொல்கிறேன், எப்பொழுதாவது கர்த்தரை முன்பாக வச்ச ஒரு மனிதன் என காட்டுங்க, அவன் தோல்வி அடைஞ்சதை நான் கண்டதே இல்லை. ஏனென்னா அவனோடு தேவன் இருக்கிறான், அவனை எப்பொழுதும் அவனை நடத்துவான், அவனை எங்கேயும் அவர் பாதாளத்தில் அவனை விட மாட்டார். ஆமேன். அவனை எப்பயும் அங்கேயும் அவனை, அதால் அவன் அப்படி பாடுறான். அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடாக இருந்தாலும் தாவீது அதை பாடுறான். ரைட், அப்படியே பாருங்க. ரைட், அப்போ பாருங்க, அப்போ அதே நாளே உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், அடி விழும், அடிக்கு மேலே அடி. ஏன்னா நீங்களோட உருவம் வரணும், நீங்கள் பிரைட், நீங்கள் மனவாட்டி, நீங்கள் என்ன துன்பம் வச்சாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ உங்களை கோபம் முட்டினாலும் நீங்கள் அப்படி தான் இருக்கு, உங்களை மாற்றலை. ஏன்னா பிரதிபலிக்கும். ஏன்னா கடைசி அந்த அதாவது தட்டான என்ன செய்வானா, அந்த தங்கம் கடைசி அவன்ட முகம் பிரதிபலிக்க மட்டும் அடிப்பானான். அவனை அப்படி பார்க்கக்குள்ள அவன் ஃபேஸ் அந்த தங்கத்தில் தெரியுமா, அது மட்டும் இந்த களிம்பம் போக போக அடிப்பானான். ஆனால் உடையாது. ஆமேன். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் அவர முகம் உங்களோட முகத்தில் தெரிய மட்டும் அடிப்பேன். ஏன்னா நீங்களும் அவரும் வேற இல்லை, அவர் தான் உங்கள் தலையாக இருக்கிறேன், உங்களோட முகம் அவர் தான். ஆமேன். அதனால தான் அவர் மனவாட்டியை பொடியாக மாற்றி கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கண்ணால் தான் நாங்கள் பார்ப்போம், ஏன்னா வாய் தலையில் தான் இருக்குது, கேட்குறது காதும் தலையில் தான் இருக்குது. அப்போ அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவாக மாறினோன்னே நீங்கள் சவுண்ட் கிறிஸ்துவோட சவுண்ட் தான் கேட்கும், பேசுகிற கிறிஸ்துவோட வார்த்தை தான் இருக்குது, பார்க்குறது தேவனுக்குரியதான் பார்க்க, தேவண்ட கழுகு பார்வையோடு தான் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஒருவனை மீட்கிற அந்த இறையை தேடுற மாதிரி, இரத்தத்தினால் உண்டான அந்த பொருளை கண்டடைகிற மாதிரி தான் நீங்கள் என்ன செய்வீங்க, புது புது வெளிப்பாடுகளை நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. இதில் நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. ரைட், அதான் அவர் சொல்கிற, தமது சொந்தமானவர்களை அவர் என்ன செய்கிறாராம், புகழ்கிறார். அப்போ அடுத்தது சொல்கிறேன், சரியான காரியங்களை செய்யும்போது அவர்கள் ஊக்குவித்து தவறான காரியங்களை ஈடும்போது அவர்களை கண்டிக்கிறார். பாருங்கள், சரியானதை செய்யும்போது பாராட்டுற, தவறானதை செய்யக்குள்ள கண்டிக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் இவ்வாறே கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். பரிசுத்தவானே, அதறியப்படாதே, உன் அன்பின் ஊழியங்களை கர்த்தர் மறப்பதில்லை. நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற அன்பின் ஊழியங்களை, அவரை நேசித்து கர்த்தருக்காக செய்கிறது அவர் மறப்பதில்லை. விளங்குது, அன்பின் ஊழியம் என்று அதுக்கு ஒரு பெரிய வேர்டை போடுறே பாருங்கள், அன்பின் ஊழியம். அதை அவர் கர்த்தர் என்ன செய்ய மாட்டேராம், மறக்க மாட்டேன். அவருடைய நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை நீ அடையாமல் போவதில்லை. கர்த்தர் நாமத்தால், இப்போ நீ ஒரு ஆள் வீட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறதால பலன் இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற மனிதனை கர்த்தருடைய மனிதனாக ஏற்றுக்கொண்டு கொடுக்குறவனுக்கு தான் பலன். புரியுதா அவங்களுக்கு? சும்மா அதனால தான் சிங்களாக்கள் தண்ணியை கொண்டு வருவாங்க. ஆரம்பத்தில் நம்ம அதை தொடாமல் குடிச்சிடுவோம். ஏன்னா அவங்க அது ஒரு பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ நாங்கள் நினைக்கிற தண்ணி குடிக்க தாரான்னு எடுத்துருவோம். ஆனால் அவங்க கொண்டுறது அப்படி எல்லாருக்கும் காட்டிட்டு போவோம். ஏன்னா
இந்த ஆலாத்தி எடுக்கிற மாதிரி அவன் காட்டுவான். ஏன்னா தண்ணீரை சில வீடுகளில் வந்தால் நீங்கள் வெறுமையாக போகாமல் தண்ணியை அது குடிச்சிட்டு போங்க, ஏன்னா ஏதாவது குடிக்காமல் போகிறீங்கன்னு ஒரு அது எல்லாமே வேதத்தில் ஊறின ஒன்றாயிருக்கிறது. ஆமே, அதுக்கு முதல் கொடுப்பது முக்கியமல்ல, நாங்கள் அவர நாமத்தினால் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வோம். ஆமே, அதனால தான் கர்த்தருடைய நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்று, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அது என்னென்னா அந்த நாமத்தினால தான் ஏற்றுக்கொள்ளும். நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் போகலாம், புரியுதா அவங்களுக்கு? ஆனால் ஜனங்கள் தங்களோட அறிவினாலே எப்பயுமே வீழ்ச்சியை பார்ப்பாங்க. ஆமேன். ஆனால் உண்மையான ஜனங்கள் தான் அந்த நன்மையை அதை மட்டும் பெறுவாங்க, மீதியானது தேவன் பார்ப்பார். ஆமேன். அதில் அவங்க ஓடுவாங்க. ரைட். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தை உன் பொறுமையை இப்படியே அவர் பாராட்டு. பாருங்கள், பிரயாசம் என்பதன் பதம் நொறுக்கப்படுதல். அதாவது எங்கள் தமிழ் வேதாமத்தில் பிரயாசம் இருக்குது. இப்போ எங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை, நாங்கள் பிறகு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அது என்னத்தை குறிக்குதுண்டா நொறுக்கப்படுதலை குறிக்குது. பிரயாசம் தமிழில் பிரயாசம் நாங்கள் செய்கிற வேலையை வரும். ஆனால் ஆங்கில வேதாமத்தில் என்னத்தை குறிக்குதுண்டா அது நொறுக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நொறுக்கப்படுறீங்க, தேவண்ட வார்த்தைக்காக நொறுக்கப்படுறீங்க, மற்றவங்களால் உபத்திரவப்படுகிறீங்க, காரியங்களை செய்கிறீங்க. ரைட். என்ன உண்டா கலைப்படை குறிக்கிறது. தேவனுடைய மக்கள் அவருக்கு அன்பின் ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, அவருக்கண்டு சந்தோஷத்தோடு துன்பமும் அனுபவிக்கின்றனர். அன்பின் ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, என்ன செய்கிறாங்களா, துன்பத்தையும் என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கின்றன. பாருங்க. ரைட். நுகத்தை அவர்கள் பொறுமையோடு சுமக்கின்றன. நுகத்தை கழுதை என்ன செய்யும், சுமையை பொறுமையோடு சுமக்கும். என அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உபத்திரவங்களை பொறுமையோடு சுமக்கிறன்ற. சுவிசேஷத்தை பிரசங்கித்து பாருங்க, பொறுமையோடு. முதல் சபையின் காலத்தில் மக்கள் அதிகம் துன்புறுத்தப்பட்டனர். சுவிசேஷத்தை பிரசங்கித்து சத்தியத்தை பரப்ப இவர்கள் அரும்பாடுபட்டனர். தேவனுக்கு தொண்டு செய்வதை தங்களுடைய உயர்ந்த அழைப்பாக இவர்கள் கருதினர். பாருங்க, தேவனுக்கு தொண்டு செய்வதை உயர்ந்ததாக அவங்க கருதினர். இப்போ இன்றைக்கு ஆக்கள் ஒரு பக்கத்தில் இருக்க மனுஷனுக்கு சொல்லுவானான்னு சொல்லுங்க பாப்பா. இன்றைக்கி வெக்கம், ஏன்னா அவன் சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவான், அந்த வாஞ்சை இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை முன்பாக வச்சு, ஆண்டவரே இன்றைக்கி நான் போகிறேன், யாருக்காவது நீர் சொல்ல, அப்படி உங்களுக்குள்ளே வரும். விளங்குதா? வேறு எதுக்கு வருது, நான் ஒரு இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன், ஆண்டவரே ஏன்னா யாரு முன்னாவது இறக்கத்தாரன் அதை கேட்குறேன். செஞ்சோன்னு இங்கே சாட்சி சொல்லுவோம், நான் போனேன், தேவ அதிகாரிகள் மத்தியில் இறக்கத்தை கொடுத்து. ஆனால் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். சொன்னோன்னு அவன் விரட்டுவான், முறைப்பான். அப்போ அதுக்கு ஏனென்றா நாங்கள் கர்த்தரை முன்பாக வைக்கல, வேறொன்றுக்கு முன்பாக வைக்கிறோம். தேவன் அதை செய்கிறேன், ஆனால் இதுக்கு வைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் முன்பாக வச்சு போங்க, தேவன் ஒரு ஆளை வச்சிருப்பேன். உங்களோட வார்த்தையை கல்லையாவது வச்சிருப்பேன், மண்ணையாவது வச்சிருப்பேன், ஏதாவது ஒன்றை வச்சிருப்பேன் என்றால் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆமேன். அவர் இல்லாதது ஒன்றை வச்சு பேச வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ரைட். அப்போ பாருங்க, தேவனுக்கு தொண்டு செய்வதை தங்களுடைய உயர்ந்த அழைப்பாக அவர்கள் கருதினர். அவங்க உயர்ந்த அழைப்பாக கருதினர். ஜீவியத்தை நம்பிக்கை முற்றிலும் அற்று போனாலும் அவர்கள் பொறுமையாயிருந்து இவ்வுலகத்தில் அவருக்கண்டு நஷ்டமாய் விட்ட யாவற்றையும் மறுமையில் நித்திய பலனை அளிப்பதாக வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரின் கரங்களில் சகலத்தையும் சமர்ப்பித்தனர். அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் தேவனுக்காக எதை இழந்தாலும் தேவன் என்ன சொல்றீங்க, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் நான் தருவேன். நீங்கள் இழந்த எல்லாமே நான் என்ன செய்வேன், தருவன் என்றபடினால அவங்க கர்த்தருக்காக என்ன செய்தாங்களோ அவ்வளோ பிரயாசத்தை செய்தான். பாருங்க, அப்படி செய்த பிரயாசம் உள்ள ஜனத்தை தான் நீ ஆதியில் இருந்த அன்பை விடுறாரண்டா, ஒன்றும் செய்யாத எங்களை என்ன சொல்ல போகிற சொல்லுங்க, யோசி சொல்லுங்க. அவ்வளோ பெரிய நான் தீக்கரிசியில் ஒரு பாயிண்ட்டை நான் அடிக்கடி சிந்திக்கிறேன். நான் அவர் சொல்கிறேன், இத்தனை வருட காலத்தில் நான் கர்த்தருக்கண்டு ஒரு துளி கூட செய்யலை சொல்கிறா இல்லையா? ஆமே. அப்போ நான் யோசிக்கிறேன், நாள் முழுக்க இருந்து ஜெபிச்சு குகையிலேயும் ஜெபித்து ஜனங்களுக்காக அவ்வளோ பரிதபித்து குடும்பத்துக்காக அப்படி நின்ற ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லைண்டா, நாங்கள் அதை விட என்றதுக்கே அருகதை இல்லாத ஜனம். ஆமே. அப்போ பாருங்கள், அவர் அப்படி சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளை நான் வீணாக்கிட்டேன் என்று. அப்போ அப்படி ஏண்டா பாருங்கள், உங்களோட வாலிப பிராயம் அதான் உங்களோட இந்த நடமாடுற வயதிலே செய்யுங்க.
வாலிப பிராயமண்டக்குள்ள இந்த பள்ளியில் நினச்சி விட்டுறாங்க மிஸ் ஆகி உங்களுக்கு நடக்க ஏன்னா உங்களோட பருவம் உங்களுக்கு சொல்ல அதுக்கு பிறகு சொல்லெல்லாம் மாறும் ஏன்னா பல்லு போனால் சொல்லு போவோம்ன்ற மாதிரி போக முதலே நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யுங்க அந்த வாலிப பிராயம் அதாவது கடவுளுக்குள்ளால் வந்த இந்த பருவத்திலே நீ என்ன செய் உன் சிருஷ்டிகரை நினைச்சு அதை என்ன செய் மற்றவனுக்கு நீ சொல்லு ஆமேன் அந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்யணும் செய்ய வேண்டிய ஜனமாக இருக்கிறோம் ரைட் பிரயாசம் ரைட் நீ கிறிஸ்தவனாக உலகத்தில் கவனிங்க இந்த பாயிண்ட பாருங்க நீ கிறிஸ்தவனாக உலகத்தில் நீதிமானாய் நடந்து நன்மை செய்வனாய் இருப்பினும் பாருங்க உலகத்தில் நீதிமானாய் நடந்து நன்மை செய்வனாய் இருப்பினும் நீங்கள் நன்மை செய்து அதாவது நீதிமானண்டா முதல் ஸ்டெப் என்ன நீதிமானாக்குதல் பரிசுத்தமாக்குதல் அது யூதாஸ் வந்து நீதிமானாக்குதல்லையும் வந்தான் பரிசுத்தமாக்குதல்லையும் வந்தான் பரிசுத்த ஆவியை இல்லாதபடி எங்கே போயிட்டான் பாதாளத்துக்கு போயிட்டான் அதே போல தான் நீங்கள் நீதிமானாயிருங்கள் எப்படி ஆகிறீங்க நீதிமானாக அவர் மரித்ததினால் அப்போ அதான் நீதிமானன்ற என்ன அர்த்தம் ஒருபோது நீங்கள் பாவம் செய்யல அப்போ அப்படி உங்களை மாத்துரு பரிசுத்தமாக்குதல்லையும் வாரீங்க உங்களோட பாவத்தை அவர் மன்னிக்கிறதுலேயும் வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லாதால பாதாளத்துக்கு போகிறீங்க புரியுதா உங்களுக்கு ரைட் இப்போ பாருங்கள் நீ கிறிஸ்தவனாக உலகத்தில் நீதிமானாய் நடந்து நன்மை செய்பவனாய் இருப்பினும் கிறிஸ்துவே அவன் இரட்சகர் என்று அறிக்கையிட்டு பரிசுத்தாவின் வரங்கள் சபையில் காணப்பட வேண்டும் என்று கருதினால் அவன் உடனே ஜனங்களால் புறக்கணிக்கப்படுவான் அப்போ என்ன செய்வான் நீங்கள் நன்மை செய்கிறீங்க நீதிமான ஆனால் அது அல்ல நீங்கள் கிறிஸ்து தான் ஜீவன் என்று அறிக்கை பண்ணி சுவிசேஷத்தை சொல்லக்குள்ள மக்களால் என்ன செய்ய போகிறீங்க புறக்கணிக்க போகிறீங்க அந்த நிலைக்கு நீங்கள் வரணும் ஜனங்கள் உங்களை கண்டா வெறுக்கிற நிலைக்கு வரணும் இல்லாட்டி நீங்கள் சொல்கிறீங்க இப்போயே எங்களை வெறுக்கிறாங்க அது வேறு வெறுப்பு ஏன்னா ஆனால் கிறிஸ்துவை பற்றி பேசி வெறுக்கப்படுற நிலைக்கு நீங்கள் பாருங்கள் காணப்பட வேண்டும் என்று கருதினால் அவன் உடனே ஜனங்களால் புறக்கணிக்கப்படுவான் இவ்வுலகத்தின் ஆவி தேவனுடைய ஆவியை முற்றிலுமாய் வெறுக்கிறது என்ன இந்த உலகத்தின் ஆவி தேவண்ட ஜனங்களை எப்படி செய்யுமா ரிஜெக்ட் அவங்க முற்று முழுதாக ஆக்ரோஷமாக என்ன செய்வாங்க எதிர்ப்பாங்க அப்படி நிலைக்கு நீங்கள் வரணும் ரைட் வெறுக்கிறது ஆயினும் தேவனுடைய ஆவியே அது மேற்கொள்ள முடியாததால் அவங்க என்ன செய்வாங்க நிர்மூலமாவாங்க பாருங்க கிறிஸ்துவ ஜீவியத்தில் துன்பமும் சோதனையும் தினசரி வாழ்க்கையில் சாதாரணமாய் காணப்படும் இப்போ எப்படி சாதாரணமாக உங்களோட வீட்டில் சண்டை இருக்கிற மாதிரி கிறிஸ்தவத்தோட வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே சாதாரண இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி சேலாக இருக்குது ஆமே அப்போ உங்களோட தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் இருக்குது ஏனென்றா நீங்கள் யாராக இருக்கிறீங்க மனவாட்டியார் ஏன்னா நீங்கள் அந்த பிரதிபலிப்புக்கு வர மட்டும் இந்த வாழ்க்கை இருக்குது நான் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்கண்டா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆமேன் நீங்கள் எங்கேயோ நல்லா இருக்கிறீங்க ஆனால் பரிசுத்தாவியை பெறையில் ஏன்னா பரிசுத்தாவியை பெற்றால் அது குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்து ஏன்னா மற்ற குடும்பத்தில் உங்களோட வீட்டில் பெறாதவங்க இருப்பாங்களே அப்போ அந்த ஆவிக்கும் இந்த ஆவிக்கும் எப்படி இருக்கும் அது கீரியும் பாம்புமா படம் எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது எப்பயுமே அந்த யுத்தம் இருக்கும் உங்களை பிள்ளை பராட்டி பிள்ளையோடு இருக்கும் ஏன்னா பெற்றோரில் தகப்பனோ தாயோ பராட்டி அது எப்பயும் எப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த வைராக்கியத்தை விடுவீங்க இப்போ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வருவோம் ஏன்னா நாங்கள் என்னடா எந்த நாளும் சண்டை பிடிக்கிறத விட அவர் எப்படியாவது ஏன்னா செய்கிறத குடிச்சிட்டு சைடில் இருக்கட்டும் அப்படி இருக்கிறா அப்படி என்று விடக்குள்ளே என்ன நடக்கும் நம்ம விடுவோம் தானே யுத்தம் பண்ணாமல் சில பிள்ளைய யுத்தம் பண்ணாமல் இருப்போம் தான் அந்த யுத்தம் பண்ணாமல் இருக்கக்குள்ள எங்கே கொண்டு போய் விடுமெண்டா ஆதியில் இருக்கிறதுக்கு என்ன செய்ய போகுது எங்களில் கொண்டு போய் விட போகுது புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த பிள்ளை செஞ்சாலும் சரி இதை திருத்தலான் ஆனால் அது என்ன செய்யுமெண்டா நம்ம யுத்தம் பண்ணோம் ஏன்னா நாங்கள் பார்த்தோம் அவன் தாவீது சொல்கிறான் நான் அந்த அந்நிய தேவனுடைய கோவிலையோ இது அவங்களோட நாமங்களே என் உதடுகளினால் என்ன செய்ய மாட்டேன் தட்டு முட்டுக்கள் எல்லாமே நான் என் வாயினால் நான் உச்சரிக்கவே மாட்டேன்ட்டான் அதனால் அதுக்கு பின்னுக்கு தான் அந்த வசனம் வருது நான் சொல்கிறது கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக நான் வைக்கிறேன் எந்த கர்த்தரை தாண்டி வேறு எதுக்கும் வந்து மதிப்பே இல்லை அப்போ அதே போல் உங்களோட வாழ்க்கையிலும்
காரியங்கள் வரும்போது அதை நீங்கள் வைக்கும்போது எப்பயுமே என்ன வரும் யுத்தம் பாருங்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் துன்பமும் சோதனையும் தினசரி வாழ்க்கையில் சாதாரணமாய் காண இவை நேரிடும் போது தேவன் கிரியை செய்ய அவைகளை அவர் கரங்களில் ஒப்புவிக்க வேண்டும். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? ஒப்புவிக்க வேண்டும். நீ அதுக்கு பிறகு பாருங்கள், ரைட். ரைட், நாங்கள் இங்கே வசனத்துக்கு போவோம் பாருங்கள். ரைட், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறது. இப்போ பார்த்தா உன் கிரியை, அவங்களோட கிரியைகள் எப்படி இருந்துச்சு? தேவனுக்காக வைராக்கியம். அவங்களோட பிரயாசம் எப்படி இருக்கிறது? அன்பின் ஊழியம். கர்த்தருக்காக தங்களோட செல்வங்களை இழந்து அவங்க என்ன செய்தாங்க? கொடுத்து தேவண்ட ஊழியத்தை அவங்க என்ன செய்தாங்க? முழு உலகமும் என்ன செய்தாங்க? பரப்பினாங்க. கர்த்தருக்காகவே சேவை செய்தாங்க, பிரயாசம். அதுக்கு பிற்பாடு பாருங்க, உன் பொறுமை. அப்போ அதனால் உபத்திரம் வர்ற வேளையில் எப்படி இருந்தாங்க? பொறுமையாக இருந்தாங்க பாருங்க. அதுக்கு பிற்பாடு நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதை. இப்போ என்ன நடக்குதுண்டா, பொல்லாதவர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. இந்த பொல்லாதவர்களை இவங்க சகிக்கக்கூடாமல், அவங்க செய்கிற தவற சகிக்கக்கூடாமல் இருக்க புலவிடும் போது அவங்க இல்லை என்ன செய்கிறாங்க? கண்டிக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த எபேசு சபை அவ்வளோ வைராக்கியமாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்தாங்க? வைராக்கியமாக தவறானதை எழும்பி வெட்டினாங்க. அன்றைக்கு பினாசை போல் என்ன செய்ய வெட்டினாங்க. எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு என்ன வருதுண்டா, பின்னுக்கு வருது. இவன் என்ன நடக்குதுன்னா, இந்த நிக்குலாய் மதஸ்தரின் கிரியை வரக்குள்ள காலப்போக்கில் அவர் என்ன சொல்கிறார்? நீ வெறுக்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் உண்டு. அந்த சபையில் இருக்கிறாங்க, இவங்க வெறுக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யலையா? அதை அகற்றி விடையில. புரியுதா உங்களுக்கு? முன்னுக்கு என்ன பார்த்தோம்? அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க, சகிக்கக்கூடாமல் இருந்து வெளியே அனுப்புகிறாங்க. காலப்போயில் இப்போ எங்களோட குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பார்க்க, அதை நான் சொல்லல, நீங்கள் ஆவியில் வச்சு சிந்திங்க. ஆரம்பத்தில் சிலது வேணாமண்டுவோம், தவறண்டுவோம், ஏன்னா தேவன்ட மட்டும் மகிமைப்படுத்துவோம்டா பிள்ளைகள் மூலமோ அல்லது உலகத்து மூலம் காரியங்கள் வரக்குள்ள நாம் என்ன செய்வோம்டா, அதை அந்த ஆதியில் இருந்த வைராக்கியம். இப்போ புள்ள வந்து ஒரு பாட்டை கேட்குதுன்னு வைங்களே, அல்லது ஒரு சினிமா பார்க்குதுன்னு வைங்களே, ஆதியில் எப்படி இருந்திருப்பீங்க? இதை பார்க்கக்கூடா, டிவியை உள்ளே கொண்டு வரக்கூடா, அப்படி இருப்பேன் தானே. தீக்க சொல்ல டிவியை நான் என்ன செய்வேன்? சுடுவேன் அன்று. அப்போ அதனால் இப்போ டிவியை தாண்டி ஃபோன் வந்துட்டு இப்போ ஃபோன்லேயும் படம் பார்க்கலாம். ஆனால் டிவியில் தீக்கசியும் என்ன செய்கிறேன்? பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க, அப்பா கிறிஸ்தவ நிகழ்ச்சி இருக்குது வாங்க பார்ப்போண்டா. இவரும் சந்தோஷத்தில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாடுற பிள்ளைகளை என்ன இதெல்லாம் அடித்து வர்ணம் தீட்டி அறகுறை அடித்தோன்னே அவர் சொல்கிறார், அதை விட்டு அவர் சொல்கிற என் வீட்டில் இருந்தால் நான் உடைப்பேன்ட்டு சொல்லி இது தவறுன்ட்டு பாடுறவங்க கடவுளுக்காக பாடும்போது உத்தமமாக இருக்கணுமென்ட்டு அவர் என்ன செய்கிறார்? அதை வெறுத்துட்டு அவர் சொல்லி என் வீட்டில் இருந்தால் நான் துப்பாக்கி எடுத்து என்ன செய்வேன்? சுடுவேன் என்று அவர் சொல்கிறார். அதனால் அவர் என்ன செய்யலை? அதை வெறுக்கிறேன். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா நன்மை தீமைக்கு நாங்கள் பார்த்துட்டு வைப்போம்ண்டு நம்ம அதை எடுப்போம். ஆனால் அது என்ன செய்யுமென்ற ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகல, அதனால் நான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன். ஆமேன். அதை வந்து உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தில் இருக்கும். ஏனண்டா அப்படி அவ்வளோ மேலான சிக்க சொல்கிறேன்னா நாங்கள் அதை சிந்திக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஏதாவது ஒரு காரியம். இப்போ சமையலை போட்டாலும் பாருங்கள், சமையல் பார்த்தோன்னா அங்கே ஒரு சினிமா பாட்டை தான் போடுவான். நாம் ஓடி போய் பார்ப்போம், பிள்ளைகள் பார்க்கணும், என்னடா இது இதை பார்க்குறேன். ஆனால் பார்த்தா அங்கே ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஓவியங்கிறக்குள்ளே என்ன பாருங்கள், அவள் எப்படி ஒரு நவீனமாக ஆயிட்டு. அப்போ அது எல்லாமே என்ன ஒரு காலத்தில் ஒலிக்காத அந்த சினிமா பாட்டு அது என்ன செய்யுது? சந்ததி வந்து உள்ளே கொண்டு வருது. புரியுதா அவங்களுக்கு? அப்போ அது என்னன்னா அந்த அறியாமல் நாங்கள் நினைக்கிறோம் இது சின்னது தெய்வம் அவர் பார்ப்பார். ஏனண்டா அவர் வெறுத்துட்டே தானே அந்த சினிமாவை அவர் வெறுத்துட்டு. ஏனண்டா அவங்க தவறான முறையில் நடிக்கிறாங்க. ஒரு கணவன் இல்லாதவன் வேறொரு மனைவி இவன் கணவனாக இருந்து நடிக்கிறாங்க. அவங்க முத்தமிடுறாங்க, ஏன்னா கட்டி அணைக்கிறாங்க. அது வந்து அருவருப்பு. ஏன்னா அதனால் இதை அவன் கொண்டு வந்தபடினால தேவன் வெறுத்துட்டு.
அப்போ தேவன் வெறுத்துட்டா இதில் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை முறையை தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், இதில் நல்லதை எடுத்துகிட்டு விடுறவன். ஆனால் தேவன் என்ன செஞ்சுட்டு, புரியுது அவங்கள நான் வெறுத்துட்டு, அப்போ வெறுத்ததை நாங்கள் பார்க்கலாம், அங்கே தான் நான் பாறேன், புரியுது அவங்களுக்கு. ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்வோம்னா அது ஜதார்த்த மண்டைக்கு வரும். ஆனால் ஜதார்த்தத்தை தேவன் பார்க்குறது, அவர் வெறுத்தது தான், புரியுது அவங்களுக்கு. ஏன்னா அவர் வெறுத்துட்டே இருக்குது தவறு. இது அவங்க கணவனும் மனைவியின் நடிக்கையில் அவங்க வேறு வேறு நபரோடு நடிக்கிறாங்க. அப்போ அது தவறானது. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்றக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே போகிறாங்க. அதனால் அவர் வெறுத்ததை இவங்க எடுக்கும்போது அதை இந்த காட்சி போட்டி கொண்டு வரக்குள்ள அவர் வெடி வைக்கிறார். ஆமேன். அது நான் வீட்டில் வைக்க மாட்டேன்னு, ஏண்டா அது அசுத்தமானதை கொண்டு வர புரியுது. அப்போ இப்போ ஏன் பாரமெண்டா இவங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா விளங்கிட்டு தானே எப்படி இருக்கிறாங்க, பிரயாசம் பொறுமையாக இருக்கிறாங்க, சகிக்க கூடாமல் இருந்த தாக்களை இழுத்து கொண்டு போய் வெளியே போடுறாங்க, பிணையாசை போல் கொள்கிறாங்க. பிறகு என்ன நடக்குதுண்டா, கால போக்கில் இந்த மேன் மக்களும் கீழ் மக்களும் கடக்குள்ள ஞானவான்கள் வரக்குள்ள மெதுவாக விடக்குள்ள இவங்க கண்டு நாம் எங்களுக்கு என்ன, ஏன்னா எங்களுக்கு அது பிரச்சனை, அவங்க அப்படி இருந்தால் இருக்கட்டும், நாம் பரலோகம் போவோம்ட்டு இருக்கக்குள்ள அவர் சொல்கிறே, உனக்கு ஆதியில் இருந்த வைராக்கியம் உனக்கு இல்லை, புரியுது அவங்கள. அப்போ பாருங்கள், அப்பண்டா சபையானதே எப்படி இருக்கணுமென்றதை சிந்திங்க. சபை அவ்வளோ பேரும் பிணையாசாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூட, நீங்கள் தனியாக அதான் இந்த இவளை பார்த்து எஸ்தரை பார்த்து முருகையா சொல்கிறான், நீ மாத்திரம் உண்ட குடும்பம் மாத்திரம் போவன்னு நினைச்சிடாத. என்னன்னு சொல்கிறான், நீ என்ன செய்வ, அழிஞ்சு போவீங்கன்றான். நீ எங்களை ரட்சி காட்டி உன்னை போல் நாங்கள் ஒரு இனம், ஆனால் உனக்கு மேன்மை கிடைச்சிருக்கு. இந்த நாளில் உனக்கு ஒரு ராணியாக தேவன் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், எங்களுக்கு இது கிடைக்கல. ஆனால் நீ நேக்காத உன்னை ராணியாக வச்சதால் நீயும் உண்ட வீட்டார் இருந்தப்போண்டா இது மாறக்குள்ள நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க, அழிஞ்சு போனோன்னு தான் அவைக்கு பயம்பரு. புரியுதா? ஏன்னா அதே போல தான் என்னையும் இங்குளையும் ஒரு ரட்சிப்பில் ஒரு மேன்மையாக வச்சா நாங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களை விடுதலை ஆக்கணும். ஆமேன். அந்த வைராக்கியத்தை சபைக்காக காட்டணும். அதான் பின்னுக்கு வாசிக்கிறேன். சில பேர் நினைக்கிறாங்க அது மனிதனுக்கு என்று. அவர் சொல்கிறேன், நீ எனக்காக நீ கொண்டதைனால். அவங்க சொல்கிற பவுலுக்காக யாருக்கும் அவங்க செய்யலை, கடவுளுக்காக அன்பின் ஊழியத்தை செய்தாங்க, கடவுளுக்காக வைராகி. ஏண்டா சபையில் கடவுள் கிரிய செய்யணும், இதில் பரிசுத்தம் இருக்கணும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆயுதத்தை எடுத்து. இன்றைக்கி நாம் எடுக்கிறோமா, பக்கத்தில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறாலே நாங்கள் தெரியாமல் இருக்கோம், அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிறோம். அதை எல்லாமே நாங்கள் பழக்கேண்டா கோவிப்பாங்க. இங்கே வார்த்தைக்காக நின்று ஒருவனை கண்டிக்கிறீங்கண்டா, இன்னொரு உங்களோட சண்டை பிடிச்சாண்டா நான் உங்களுக்கு வார்த்தையை பேசினவனுக்காக நிற்பேன். அந்த ஆத்துமா இந்த இடத்தை விட்டு கடந்து அவுட் ஆகுதுன்றாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன். ஆமேன். ஏனென்றா வார்த்தையை கொண்டு நீங்கள் தீர்ப்பு செய்ததா விளங்குதா. நீ உண்ட வேலையை பாருன்னு அவன் சொன்னால் கூட நான் அவனை கண்டிப்பேன். அதனால் அவன் வெளியே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றா வார்த்தையை பேச உங்களுக்கு ஒவ்வொருவனுக்கு உரிமை இருக்குது. ஆமேன். அதை நீங்கள் ஞானமாக செய்யுங்க, அதே நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. ஏண்டா இல்லாட்டி அவங்க திருப்புவாங்க. ஆமேன். திருப்பும் போது உங்களுக்கும் பதில் இல்லை, எனக்கும் பதில் இல்லை. ஆமேன். அதனால் நீங்கள் முன்னோக்கி வாங்க. அதான் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, அதுக்கப்புறம் உங்களோட வீட்டாரை ரட்சிக்கலாம். இதுவும் ஒரு வீடாக இருக்கிறது, நீங்களும் ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களோட சகோதரர்களை நீங்கள் என்ன செய்யலாம், மீட்கலாம். அதான் பேதுருட்டையும் இயேசு கிறிஸ்து, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை குணப்படுத்து, நீ குணப்படாமல் குணப்படுத்தாது, ஏண்டா அது புழைச்சி போகும். ஆமேன். அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, இந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், வரணும். ரைட். பாருங்க, நீ சகித்து கொண்டிருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். 2ஆம் வசனம், இவ்வசனம் ஏறக்குறைய ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறேன். 2ஆம் வசனம், எபேசு சபையுள்ள பவுலினால் ஒப்புவிக்கப்பட்ட தேவ வசனத்தை காத்து கொள்ள செய்து கிரியலை எடுத்து பிரயாசத்தை கை கொண்ட பொறுமையாய் விளங்குகிறது. அதன் காரணமாக வார்த்தைக்கு கவனிங்க, வார்த்தைக்கு எதிராக இருந்தவர்களை அந்த சபை அகற்றி போட்டது. ஆனாலும் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் இயேசுவின் நாமத்தினித்த இச்சபை யார் அனுபவித்த துன்பங்களையும் சோதனைகளையும் இவைகளில் அவர்கள் காண்பித்த பொறுமையும் எடுத்து காட்டுறது. இந்த சபை அப்படி இருந்தவங்களை என்ன செஞ்சிச்சான், வெளியே போட்டுச்சு. ரைட். அதுக்கு பீட்பாடு நான் அந்த பாயிண்டை மட்டும் வாசி.
ரைட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தரிப்பதன் மூலம் உண்டாகும் சன்மார்க்க ஜீவியத்தை எபேசியுள்ள கிறிஸ்தவர்கள் கை கொண்டிருந்த கிறிஸ்து தேவனுடைய ஆவியாய் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம், கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கும் கிறிஸ்தவனே பரிசுத்தமான ஜீவியத்தை கடைப்பிடி, அந்த நாமத்தை வீணாக தரிக்காது. கீழே பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபேசியுள்ள கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்தார்களே அன்றி பவுலுக்கோ அல்லது ஸ்தாபனத்தின் வளர்ச்சிக்கோ உழைக்கவில்லை. இன்றைக்கு ஆக்கள் நினைக்கிற இது வளர்ந்தா இது யார பேர் வருமென்று தான் நினைக்கிறாங்க இல்லையோ, கிறிஸ்துக்காக செய்கிறேன். ஆமேன். அவங்க கிறிஸ்துக்காக செய்வாங்கண்டா இன்றைக்கி அவள் பாடினா என்ன சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருக்கூட்டமாய் மாற்றுமை. அதான் நீங்கள் அந்த வெளிப்பாடு அறியணும். என்னண்டா தேவன் என்ன செய்கிறேன், ஆதாம் ஏவாளை படைச்சி யார் பிள்ளையை பெருக பண்ண வைக்கிறேன்? யார் பிள்ளையை வைக்கிறது? ஏவாள். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஸ்திரீ தான் என்ன செய்யலாம், பூமியில் ஒரு பிள்ளைய கொண்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஆண் வந்து திக்க சொல்லி கிறிஸ்துக்கு அடையாளம். ஆண் என்றது கிறிஸ்து, சபை என்றது ஸ்திரீயாயிருக்க. ஸ்திரீ தான் யாரை கொண்டு வரணுமெண்டா பிள்ளையை கொண்டு வருவோம். புரியுதா உங்களுக்கு? பிள்ளையை கொண்டு வர்ற பொறுப்பு என்ன, அதுக்கு உதவி செய்கிற ஆண் வந்து வார்த்தையை ஜீவன் அனுப்புவான். ஆமேன். அந்த ஜீனை அனுப்புவான். ஜீன் என்பது வார்த்தையாக இருக்கு. அவன் அதை அனுப்ப சபை கற்பந்தரிக்கும். எதால்? வார்த்தையினால் கற்பந்தரித்து அவள் என்ன செய்வாள், ஒரு பிள்ளைய கொடுப்பாள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வெளிப்பாடு. ஊழியக்காரரை கொண்டு வரட்டும் என்று அவர் தேடி தேடி ஏன்னா சபைக்குள்ளே இருந்தால் தூக்கி எடுத்து வர்றது தான் இன்றைக்கி நடக்குது. ஆமே. ஏன்னா அப்படி தான் ஆக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் இல்லை, வார்த்தையை அவர் பேசி தூக்குறாரு. ஆமே. அப்போ அதனால அதிக விஷயம் நீங்கள் கடலில் அங்கே போகாமல் தொட்டியில் இருக்கிறது. ஏன்னா தொட்டியில் இருக்கிற ஏற்கனவே பிடிச்சி வச்சது தான் என்ன நம்ம வெளியே எடுக்கிறோம். தொட்டியில் இருக்கிறோம். தொட்டி என்ன சபை, அதுக்குள்ளே இருக்கிறது தான் களவாடுறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவும் எங்கேருந்து எடுத்து, ஸ்தாபனத்திலேருந்து தான் எடுத்து. பவுலாக்களும் எங்கேருந்து எடுக்கிறேன், அதுலேருந்து தான் எடுக்கு. எப்பயுமே அதுதான் ஸ்டைல். ஆமே. அதாவது பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து சரிக்கு கொண்டு வர. புரியுதா அவங்கள? அதை நீங்கள் வடிவாரியும். அதே நேரத்தில் நீங்கள் தான் என்னத்தை கொண்டு வரணுமெண்டா பிள்ளையை பெறும். ஒருவேளை ஆத்மாவை கொண்டு வராட்டியும் குடும்ப கட்டுப்பாடு செய்யாது நீங்கள் யாக்கோபை போல் 12 பிள்ளைகளையாவது பெற்று சபையானது என்ன செய்யணும்? ஆமேன். உருவான். இது நகைச்சுவைக்க சொன்னாலும் ஆனால் அர்த்தம் உண்டு. ஆமேன். அதனால் ஆனால் அது உங்களுக்கு செய்ய பலன் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்குரிய ஆகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புசிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன சந்ததியை பெருக்கினாங்க. ஏனென்றால் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு உலகம் ஒடுக்கி பொருளாதாரத்தை தண்ட நீங்களும் ஒடுங்கி இப்படி இருக்கிறீங்க. ஏன்னா அப்போ அதனால் உங்களுக்கு ஏழாமை இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, பழுகி. ஏனெண்டா நாங்கள் பூமியில் தேவண்ட சந்ததியை பெருக்கோம். ஒருவன் பெருக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஏன்னா அதனால் இப்போ இனம் வந்து குறையுது. இலங்கையில் வேறொரு இனம் என்ன செய்யுது, ஈசாக்கோட சந்ததி என்றுட்டு பெருக்குது. ஆனால் மற்ற ரெண்டும் என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் உண்மையான வெளிப்பாடு வந்து ஜனங்கள் அப்படி ரெவலேஷன் எடுக்கிறாங்க. வெளிப்பாடு எடுத்து என்ன செய்கிறாங்க, பூமியில் கத்தருக்காக சந்ததியை நான் இது பிள்ளையாக கொண்டு விவரிக்கையில் இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் புரிஞ்சு முடியமானதை நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் சிந்திங்க. ஆமேன். இதுதான் வெளிப்பாடு. ஆனால் நாங்கள் ஒரு காரணத்தை கொண்டு வரோம். ஆனால் உலகம் ஸ்தாபனங்கள் அதை என்ன செய்கிறத நாங்கள் பார்க்க. அதுக்காக இந்த வசனம் அதுக்கென்று நான் சொல்ல வரையில்லை. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆமேன். ரைட். பாருங்க, அவர்கள் பவுலுக்கோ யாருக்கோ செய்யாம கிறிஸ்துவனுடைய ஸ்தாபன வளர்ச்சிக்கு உழைக்கல். அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தின் அடிமைகளாகி ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு சென்று இயேசுவின் நாமத்தை குறித்து சிந்தித்து மற்ற 6 நாட்களிலும் அதை மறந்து விடவில்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த செய்தியை கேட்டுட்டு 6 நாளும் மறக்கல. பாருங்க, 6 நாட்களும் அதை மறந்து விடவில்லை. வாயினால் மாத்திரமல்ல, அந்த நாமத்தை உச்சரித்தது அத்தோடு நின்று விடவில்லை. அவர்கள் ஜீவனே அந்த நாமத்துக்காக அர்ப்பணித்தனர். எதை செய்தாலும் அவர்கள் அந்த நாமத்தினால் செய்தனர். அதற்கு அவதூறு உண்டாக்கும் கொள்கை செய்கையிலோ அவர்கள் ஈடுபடலை. அந்த நாமத்துக்கு அவதூறு வார மாதிரி எந்த செய்கையும் அவங்க என்ன செய்யலையாம், ஈடுபடலை. இக்கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் குடியிருப்பை பெற்று கர்த்தரின்
தன்மைகளை பெற்றிருந்தன. அப்போ பாருங்கள், இப்படியான சபைக்கு தான் அவர் என்ன செய்கிற பெரிய ஒரு எச்சரிப்பை கொண்டு வர பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு, ஆகையால் கவனிங்க பாருங்க 5ஆம் வசனம், ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனந்திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீக்கி விடுவேன். பாருங்க, இப்படி பிரயாசப்பட்ட சபைக்கு தான் எப்படி எச்சரிப்பை கொடுக்கிறேன். நீ ஆதியில் இருந்த கிரியைக்கு நீ என்ன செய், மீண்டும் திரும்பு. நீ ஆதியில் செய்த மாதிரி எனக்காகவே வைராக்கியமாயிரு, எனக்காகவே சேவை செய்யண்டா. இன்றைக்கு சபை இருக்கிற நிலையில் பார்த்தீங்கண்டா, ஞாயிறு 6 நாள் உலகத்தோடு இருக்கிறோம். எந்த ஊழியமும் செய்கிறையில், எந்த வீட்டு ஜெபங்களும் இல்லை, யாருக்கும் சொல்கிறது இல்லை. முதலாவது வீட்டு கூட்டம் வச்சாவது பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடும், வாங்க இன்றைக்கி என்ன வீட்டுக்கு, அவனாவது கேட்டான், இருந்துச்சா இல்லையா? ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போய் என்னண்டா அந்த டைமில் ஏதாவது ஒன்றை செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு பிள்ளைகளை அங்கே அனுப்பலாம். இதுதான் எங்களோட வாழ்க்கையோட அன்றாட காரியம். ஆனால் அந்த சபைக்கு தான் யோசித்து பார்க்குறீங்களா? அந்த சபைக்கு தான் சொல்கிறேன், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்ட, அதனால் எனக்கு கூற உன்னிட்ட, அதனாலே உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. நீ சீக்கிரமாக மனம் திரும்பாத பட்சத்திலே உண்ட விளக்கு தண்டு உண்ட ஜீவனே எடுத்துருவான். வெளிச்சம் இல்லாட்டி இருளில் வாழையில், அந்த நித்திய ஜீவன் இல்லாட்டி பாதாளத்துக்கு போவோம். பாருங்கள், அந்த சபைக்கு சொல்லுவாராண்டா, நானும் நீங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக சிந்திக்கணும். ஆமென். நாங்கள் தேவன் உங்களை மாமிசமாக செய்ய விடையில்லை, நீங்கள் அவரை பிடிங்க. ஆமென். ஆண்டவரே எனக்கு அப்படி தாரமெண்டா அவர் வருவேன், அவர் வர்ற வேளையில் அவர் உங்களை கொண்டு நடத்துவார். ஆமென். அதுதான் அவர வேலை. ஆமென். நீங்கள் நடக்க விரும்பினா அவர் விரும்ப மாட்டேன். நீங்கள் அவரை பிடிச்சி நடக்காமல் அவர் உங்களை நடத்தும். அவர் தான் கைட், அவர் தான் வழிகாட்டி. ஆமென். அதனால தான் அவர் உங்களை நடத்த நீங்கள் வெறுமையாகும். நீங்கள் வெறுமையான பாத்திரமாக இருக்கக்குள்ள தான் அவர் இறங்கினா, நீங்கள் ஐடியா தேவையில்ல, அவர் ஐடியா தருவார். ஆமென். அவர் உங்களுக்கு சொப்பனத்தை காட்டுவார், ஒரு தரிசனத்தை காட்டுவார், அவர் இங்கே போண்டுவார், அவர் அங்கே வாண்டுவார், அதை செய்யண்டுவார். அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் எப்படி அப்படி செய்கிறேன்ட்டு நாங்கள் சிந்திக்கிறதால தான் இயலாமல் இருக்கு. ஏன்னா எங்கட ஞானம் தானே. நீங்கள் அவருக்கு காத்திருக்கிற வழியில் அவர் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அப்போ பாருங்கள், ரைட். அப்போ ஆதியில் இருந்த அன்பு, இப்போ இந்த அன்புன்றக்குள்ளே அவர் என்னத்தை சொல்கிறாருன்னா வைராக்கியம். கடவுளுக்காக நின்ற வைராக்கியம் என்ன செய்யுதுண்டா இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஏன்னா எல்லாமே என்ன செய்யுது, அந்த வைராக்கியம் இல்லாத வண்ணம் எங்களை எடுத்துட்டு ஏன்னா சிஸ்டம் அதான் உலகத்தில் உள்ள வேலும் அன்பு கூர்ந்து, அதாவது உலக ஒழுங்கு. இப்போ உங்களுக்கு வேலை ஞாயிறு போட்டுட்டானண்டா அது என்னது, உலக ஒழுங்கு. ஏன்னா நீ உங்களை கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை போட்டான்னா அது என்ன, உலக நடைமுறை ஒழுங்கு. ஆனால் அதில் நீங்கள் போனால் யார் அன்பு இல்லையா, பிதாவோட அன்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், அதனாலே உன் பேரில் உனக்கு குறை உண்டு. அந்த வைராக்கி, தேவனுக்காக வைராக்கி. அன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு. கடவுளுக்காக எதையும் செய்ய அவங்க துணிஞ்சாங்க, எதையும் செய்வாங்க. கர்த்தருக்கு தான் எல்லாத்துலேயும் முதலிடம். எந்த காரியமாக இருந்தாலும் அவங்க மறைக்கல, தேவன்ட தான் தெரியப்படுத்தினாங்க. தேவன் தான் அவங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்தார். ஆமென். அந்த வார்த்தையை தான் அவங்க வச்சாங்க. ஆனால் பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே காட்சி மாறு. அப்போ அதனால தான் அவன் என்ன செய்கிற, எலியாட காலத்தில் வாழ்ந்த அவன் என்ன செய்யணும், அந்த ராஜா என்ன கேயாசியா இல்லை, அவன் என்ன அகசியா ராஜா என்ன செய்கிறான்டா, அப்பா ஆறா கிறிஸ்தவன், அம்மா யார் விற்கிறாரா. ஆனால் இவர் டிவைட் ஆகி இஸ்ரேலுக்குள்ளே வாரா. ஆனால் அது எப்படி இருந்துச்சு, கலப்பு. அப்போ ரெண்டுக்கும் பிறந்தோன்னே அப்பா அம்மியில் அம்மா அம்மியில் என்ன நடக்குது, யார்கிட்ட தேவர்கிட்ட போகிறான் இவன், அம்மாட தேவர்கிட்ட என்ன செய்கிறான், அனுப்புகிறான். நான் பிழைப்பனா இல்லையா. இப்போ ஏன் இங்கே நடந்தது மிஸ்டேக், அதான் ஆகாப் மரணம் அடைந்த பின்னண்டு வார்த்தை சொல்லுது. புரியுதா? அப்பா இல்லை, அப்பா இருந்தால் சொல்லியிருப்பேன் என்ன இல்லை, என்னதான் அவன் பின்வாங்கி போயிருந்தாலும் சொல்லுவான், இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்க, நீ அவர்கிட்ட போ. அப்போ தான் அவர் தேவன் என்ன செய்கிறாருண்டா பைபோஸில் செய்வேன்.
அப்போ அவங்க வார வழியை இவனுக்கு எலியாவுக்கு சொல்கிறேன், இந்த வழியால் அவங்க வாராங்க, நீ அவங்களுக்கு முன்னால் போய் நில்லு. இஸ்ரேலில் என்ன தேவன் இல்லையெண்டா நீ அங்கே போனா, என்ன இஸ்ரேலில் கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையெண்டா நீங்கள் அங்கே போனீங்க, அதனால் நீ ஏறின கட்டிலில் இறங்காத வண்ணம் நீ என்ன செய்வா, செத்து போவாண்டக்குள்ள அவன் கேட்குற யார் சொன்னது, எப்படி இருப்பார், அவரை ஃபேஸ் கட்டக்குள்ள அவனுக்கு தெரியும் எலியாண்டாமே. தேவண்ட மனிதர்கள் ஒரு கட்டில் இருந்தாங்க. அப்போ அதனால் அவன் என்ன சொல்கிற வழி அதே வண்ணமாக மறித்து போனான். ஏனண்டா தேவன் அங்கே இருக்கிறார், ஜீவன் உள்ளவர் இருக்கிறார். அந்த வளர்ப்பு முறை என்ன செய்தண்டா இதில் போகாமல் அங்கே போக வைக்கும். ஏன்னா மந்திரவாதி தேவையானதை சொல்லுவான் தான். அப்போ ஆனால் இவன் இங்கே போயிருந்தான், சரியாக வளர்ந்துருந்தான், எங்கே போயிருப்பான், தேவன்ட வருவான். அப்போ தேவன் தான் உங்களுக்கு ஆலோசனை. ஆமென். தேவன்ட தான் வருவீங்க. அப்போ வர்ற வேளையில் தான் காரியம். அப்போ வளர்ப்பு சரியில்லாட்டி, உங்களோட பெற்றோர் சரியாக வளர்க்காட்டி, பிள்ளைகள் உங்களோட காலம் முடிஞ்ச பிற்பாடு பிள்ளைகள் அதே சேட்டே செய்வாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடது. அப்போ நீங்கள் இந்த காலத்தில் பெற்றோர் கண்டித்து ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுக்கு இப்படி செய்யணும், இன்னத்தை செய்யணும், நீ போய் தான் ஆகணும்னு வழக்காட்டி உங்களோட காலம் மறிச்சோன்னே நீங்கள் மரண தருவாயில் அந்த பிள்ளையை இப்படி சிந்திப்பீங்க, ஐயோ இந்த பிள்ளை இப்படி வாழப்போதோ இப்படி போதோன்னு சிந்திப்பீங்க. நீங்கள் மறித்தவன் அந்த பிள்ளை என்ன செய்யுமெண்டா அப்பாட தேவர்த்தையோ அம்மாடையோ தேவர்த்தையோ வழி தப்பி தான் போப்பது. வேதம் மாறாதது. முன்னமே எது நடந்துச்சோ அது இப்போயே நடக்கு, இனிமேலும் அதான் நடக்கும். எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். நீங்கள் வளர்த்து விட்டுட்டீங்கண்டா, வளர்த்து விட்டு சரியாக ஒப்பிட்ட வயது வரக்குள்ள தேவன்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கண்டா அவர் மிச்சத்தை பார்ப்பேன். ஆமென். அதுக்கு அந்த ஸ்டெப்பை அடித்தாதான் என்ன பிள்ளைய புறம்பை கையாளாதவன் தண்ட மகனை என்ன செய்கிறானாம் பகைக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஏண்டா அடித்து கடவுள்ற சிச்சையில் நடத்தி தேவனுக்காக நீங்கள் செய்யாட்டி உங்களோட காலம் முடியக்குள்ள, உங்களுக்கு அடக்கேலாத நேரம் வரக்குள்ள உங்களோட புள்ள உங்களுக்கு ஆசை, அப்போ நீங்கள் ஒரு வேளை மனம் திரும்பி இருப்பீங்க. ஆனால் பிள்ளையை பார்த்து நீங்கள் வேதனை அடைவீங்க. என்ன நீங்கள் விட்டுட்டீங்க தானே பிள்ளை, ஒரு நாள் நீங்கள் விடாமல் அழைச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அது உணர்வு வரும். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் ஞாயிறு மிஸ் ஆகினேன், ஆனால் ஒரு நாள் நான் மிஸ் ஆகினேன். எப்படின்னா கிரிக்கெட்டில் உயர்ந்த இடத்துல இருந்தபடினால இவங்க என்ன உசுப்பேற்றிட்டான், அந்த வயசில் உசுப்பேற்றினா பப்பாசி மரத்தில் ஏறுற வளமாக தான் ஏறினோன்னா அம்மாட்ட நான் பொய்ய சொல்லிவிட்டு ஒரு மேட்சுக்கு போனேன். அப்போ என்ன அவ்வளோ நம்பி கூட்டி போனவங்க என்னன்னா அந்த டீமை அடக்கிறதுக்கா. அப்போ அடக்க கொண்டு போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் போகிறோம் வெளியே அனுப்புகிறான். அப்போ வேறவன் வேறு மாதிரி சிந்திச்சிருப்பான். நான் சிந்தித்தது கடவுள்ற சமூகத்தில் அன்றிலிருந்து நான் மிஸ் ஆனது இல்லாமல் அந்த உணர்வு வரும். ஏண்டா நீங்கள் தேவனை விட்டு எங்கே போனாலும் தோல்வி தான். நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதன் அவங்கள நம்பும் உலகம், ஆனால் அந்த நம்பிக்கையை தேவன் கெடுப்பார். ஆமென். தேவனை நம்பினா உலகம் உங்களை நம்பிக்கை வைக்கிற வேளையில் உலகத்துக்கு நீங்கள் பெரிய. அதான் யோசேப்பு தேவனை நம்பினபடினால பார்வோன் அவனை நம்புகிறான், அவனை வீட்டுக்கே அதிகாரியாக வைக்கிறான். அவன்கிட்ட சாப்பிட்ற போஜனத்தை தவிர மிச்சம் எல்லாமே அவன் அதிகாரியாக வச்சு அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் பார்வோன் செய்தான். ஏனென்றா கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அதே போல் தேவன் உங்களோட இருந்தால் உலகம் உங்களை நம்புறதுக்கு சரியாக நடக்கும். ஆனால் நீங்கள் தேவனை மறந்து வேறொரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு தோல்வி தான், நாசம்தான், வியாதி தான், வருத்தம் தான், வேதனை தான். உங்களோட வாழ்க்கையில் சாபமாக விடுபடுவிய வேறு ஒன்றும் விடுபடாது. ஆமென். ஆனால் தேவனை நீங்கள் எப்பயுமே முன்னால் வச்சு நடப்பீங்கண்டா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர. ரைட். இப்போ நான் ஸ்பீக்கரமாக வரேன். ரைட். அப்போ பாருங்கள், அப்போ ஆதியில் இருந்த அன்பை, அதாவது பாருங்கள், அதே போன்று முதல் சபையின் காலத்தில் காணப்பட்ட உண்மையான விசுவாசிகள் நாளடைவிலே குறைந்து கொண்டு வந்து பின்வரும் சபையின் காலங்களில் ஸ்தாபனை உண்டாக்கி கொண்டு. முன்பு இருந்த விசுவாசிட ஆரம்பத்தில் பாருங்கள் நடந்து வருவாங்க, என்ன எங்களோட பிரயாணத்தில் கூட என்ன அப்படி வைராக்கியமாக இருந்து. இப்போ பாருங்கள் இந்த சபையில் வரக்குள்ள அந்த விசுவாசிகள் என்ன செய்வாங்க, குறைஞ்சி வெஸ்டர்ன் டைப்பில் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆனால் ஆதியில் இருந்தவங்க அப்படி இல்லை. என்ன முழங்கால் படியில் இருந்து ஜெபிப்பாங்க, வைராக்கியமாக இருந்தாங்க, ஒரு பிரச்சனைண்டா முழங்காலில் நின்றாங்க. அப்படி ஒரு பெற்றோர் இப்போ காட்டுங்க.
அப்படியே இல்லை. ஏண்டா அப்படி இல்லை. ஏன்னா அந்த வைராக்கி எதுவாக இருந்தாலும் இங்கே வருவாங்க, ஆலயங்களில் ஜெபிப்பாங்க, அவங்களோட பிறந்த நாளில் இங்கே வருவாங்க. முதலாவது முதலாவது ஒரு புது உடுப்பை போட்டால் தேவனுக்காக தான் காட்டணுமென்று. இப்போ நீங்கள் காட்டாட்டி தேவன் பிடிப்பேன். நீங்கள் அந்த நாள்லேருந்து காட்டாமல் வளமை மாதிரி இருந்துட்டு உடுப்பை போட்டுட்டு வீட்டில் ப்ரே பண்ணிட்டு போனால் அவர் விட்டுருவேன். ஆனால் நீங்கள் அவருக்கு ஒரு நடைமுறையை காட்டுவீங்க, அன்பை காட்டுவீங்க, அதை விட மாட்டேன். புரியுதா? அதான் பாசம். உங்களுக்கு அது பாசமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் தான் புரியும். வளமையாக நீங்கள் வெளியே போக்கில் சொல்லிட்டு போயிட்டு அண்டு உங்களோட கணவனோ மனைவியை சொல்லாட்டி உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். இடையே சொல்லே இல்லை. ஆனால் அவர் கட்டின நாள்லேருந்து அவர் சொல்லாமல் தான் போவேன், சொல்லாமே வருவேன்னா உங்களுக்கு அந்த கணக்கே இருக்காது. என்ன ஆனால் அது இல்லாமல் போக்கில் இருக்கா இல்லைன்னா அந்த உணர்வை கொண்டு வந்து பேசு. ஆமென். அது இயல்பாக இருக்கும். அதே போல் அந்த நீங்கள் காட்டிட்டு கட்டின பிறகு வரலாட்டி அவர் பார்ப்பு அவருக்கு இருக்க. நீ ஆதியில் இருந்த அந்த வைராக்கியத்தை நீ விட்டுட்ட. நான் சொல்கிற மைண்ட் விளங்குதா? சத்தியம்தானே நான் சொல்கிறது? இது உண்மைதானே? நாங்கள் செய்வோம், பிறகு நாம் வளர்ந்தோன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் மாதிரி. ஏன்னா நீங்கள் மலையில் தொழுது கொண்டீங்க, ஆனால் இப்போ தேவனை தொழுது கொள்கிற எங்கும் காலம் வரும். நான் டொய்லெட்டில் இருந்தாலும் ஜெபிச்சான்னு அதை பொருத்திடுவோம் டக்குன்னு. அது சரிதான். ஆனால் நீ காட்டிட்டி அன்பை காட்டி, நீ கட்டின புதுசில் காட்டினீங்க தானே அன்பை. அந்த கட்டின புதுசாண்டக்குள்ளே ஆவிக்குரியா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ளே நீங்கள் அவருக்கும் நீங்களும் விவாகம் மாறீங்க. இதுதானே அந்த பொருத்தனை. அப்போ அவரோடு உங்களுக்கு உடன்படிக்கை இடக்குள்ள அப்போ இருந்தீங்க. அந்த ஆதியில் கட்டின புதுசில் இருந்த வைராக்கியம் இப்போ இல்லாட்டி அவருக்கு வேதனை இருக்குது. புரியுது? அதுதான் காரியம். அப்போ என்ன நடக்குதுண்டா, உண்மையான விசுவாசிகள் நாளடைவிலே குறைந்து கொண்டு போனன. அதுக்கு பிற்பாடு அவங்க ஒவ்வொரு காரியமாக விலகி போய் எபேசு சபையின் காலத்தில் முதல் தலைமுறையில் விசுவாசிகளிடையே காணப்பட்ட தேவனை பிரியப்படுத்த வேண்டுமென்ற என்னையா அவ்வா. இப்போ உங்களுக்கு இருக்கும் ஒரு அவ்வா. ஏன்னா அது மாதிரி வேறு அவா இல்லை. இப்போ இது தேவனை பிரியப்படுத்தும். நான் தான் முன்னுக்கு செய்யும், நான் தான் அதை அவா என்ற தன்மை என்னையா இல்லை இல்லாமல் யாராவது செய்து யார் குத்தினாலும் நெல் அரிசி ஆகிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? அவ்வா நானும் இதை செய்யும். பாருங்கள், அவர் சிஸ்டர் சொல்கிறார், அவர் வியாதியால் ஓகனடிக்க கஷ்டம். இங்கே ஒருவர் எழும்பில் ஒருவர் வாசிக்க இல்லை. அது சக்கண்டா அது சக்தான். ஏன்னா அது நின்றா அது நின்றது தான். அவங்க வராட்டி அதை படுத்த மாதிரி. ஏன்னா அந்த வைராக்கியம் என்ன செய்யணும்? வேறதெல்லாம் பழக்கிறோம், பேண்டில் பழக்கிறோம், அதில் பழக்கிறோம். ஏன்னா அப்படின்னா அந்த பேண்டை கொண்டு வந்து இங்கே அடிங்க. ஏன்னா அந்த பெந்த ஓசையில் அடிப்பாங்க டம்மில். அப்போ அதெல்லாம் இல்லை. அதுக்காக பேண்ட் பழையன்னு எனக்கு நான் இதை ஜதார்த்தமாக பேச அதுக்காக திரும்ப. ஏன்னா நீங்கள் பேண்டில் இருக்கிற ஆக்களை பேசுகிறேன்ட்டு சிந்திக்க யாராவது இருக்கிறீங்க. அப்போ அதை நான் பேசல. நான் சொல்கிறேன் என்னென்னா, எதுவெல்லாம் பழக்கிறேன் அது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதுக்கு பழக்கு. ஆமென். அது கர்த்தருக்காக செய்ய, கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க, கர்த்தர மகிமைக்காக செய்கிற. சும்மா பழகக்கூடாது. இங்கேயும் வாசித்து அங்கேயும் வாசிக்கக்கூடாது. தேவனுக்கா பிரதிஷ்டை. ஆமென். அது கடவுள்ற பாட்டை மட்டும்தான் நான் வாசிப்பேன் என்ற வைராக்கியம் இருந்தால் இதை தொடுங்க. யாராக இருந்தால் அது நான் இந்த உரிமை இந்த சபைக்கு தந்திருக்கு. இன்னார் தான் வாசிக்கணும், இன்னார் தான் செய்யணுமென்ற உரிமையே இல்லை. ஆனால் ஒருவர் சரியாக வாசிச்சுட்டு தான் அவர் சாக மட்டும் அவருக்கு தான். அதுதான் வேத ஒழுங்கு. ஆனால் அது இயலாமல் போய் இன்னொருவர் அதுக்கு விட்டு கொடுக்குறாருன்னா உங்களுக்கு அந்த உரிமை வருது. அவரும் நீங்களும் ஒத்தாசையாக ஓடலாம். ஆமென். ஆனால் அதில் யாரையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். வேதம் அதுதான். அழைச்சவர் தான் அந்த முடிவு மட்டும். ஏன்னா அவர் அதை செய்ய வேண்டும் என்பது நியமமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் அந்த நபர் இயலாமையில் விட்டு கொடுத்தா யாருக்கும் செய்யலாம். இது ஏன்னா இது ஸ்டெப்பில் வந்துட்டு செய்திக்கு பொருத்தம் இல்லை. ஆனால் நாம் அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ரைட். எபேசு சபையின் காலத்தில் முதல் தலைமுறையில் விசுவாசிகளிடையே காணப்பட்ட தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். அதாவது முதல் வார்த்தையை கேட்கணும் என்ற இந்த ஆர்வம் என்ன செஞ்சிட்டேன்டா இங்கே இருந்து இப்போ வேறு எதை சிந்திக்க வச்சுட்டு. ஏன்னா அந்த ஆர்வம் இல்லை. நாங்கள் வீட்டில் ஜெபி அந்த மோசஸ் பிரதர் எனக்கு என்ன பிடிக்குமென்னா அந்த வசனத்தை தான் பேசுவேன். சில நடைமுறை அவர் வேறு எங்கேயோ போனாலும் அந்த அவர் வசனத்தை வச்சு அவரை காரியத்தை வந்தது எங்களுக்கு அது பிரியம். ஆமென். அப்போ அதே போல் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆர்வம்.
அப்போ அதுக்கு அவர் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னென்னா, முதலாவது அவர் எடுத்தோன்னே சொல்லுவேன், பிரதர் நான் இரவு முதல் நாள்லேருந்து உங்களுக்காக ஜெபிச்ச அடுத்த நாளைக்கு நீங்கள் சரியான ஆகாரத்தை நான் கேட்குற வேளையில் எங்களுக்கு அது கிடைக்கணுமே. அப்போ அப்படியெல்லாம் ஜெபிப்பாராண்டக்குள்ளே நான் தலையாட்டுறது. ஏனென்னா நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ செய்துதான் சந்தோஷமாமே. அப்போ அந்த வண்ணமாக ஜெபிச்சு வருவீங்கன்னா தேவன் இன்னும் அதிகமாக. அப்போ அதான் அன்றைக்கு பவுல் ரவுண்டை வாசித்து காட்டேன்னு அவர் சொல்கிறேன், நான் சுவிசேஷத்துக்கு தடை வராமல் நான் எல்லா இடங்களுக்கும் பிரசங்கிக்கிறதுக்காக நீங்கள் ஜெபத்தில் என்ன நினைங்க பாருங்கள் பவுல் சொல்கிறான். அப்போ ஒரு ஜெபம் கதவை திறக்குது சுவிசேஷம். அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு அந்த பாட்டிலே நம்ம வந்துச்சு அங்கேருந்து கேட்டேன், சுவிசேஷம் சொல்ல ஏன்னா கிருபை தார்மன் அந்த இடத்து நேரம் நல்லா சத்தமாக பாட்டிங்க, சந்தோஷமாக இருந்து. இன்றைக்கி மியூசிக் அப்படி இருந்துச்சு, பாட்டு அப்படி இருந்துச்சு, டொப்பில் இருந்துச்சு. ஆமே தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆமே அவர் ஒருவரே உயர்ந்தோம். அப்போ பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு வெளிப்பாடு தெரியும். அப்போ வார்த்தை தான் உங்களுக்கு வெளிப்பாடை தரும். பைபிள் அதை சொல்லுது பாருங்கள், அவ்வளோ பெரிய தீக்கரி சொல்கிறோம். அப்போ தீக்கரிசின்னு சொல்கிறேன், எனக்காக என் ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. என் குடும்பத்துக்காகவும் விசேஷமாய், என்னுடைய மனைவிக்காகவும், என்னுடைய விசேஷமாக என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிங்க. வாசிச்சு காட்டினா இல்லையா? அவ்வளோ பெரிய தேவன் முகமுகமாக பிரத்யட்சமாய் பேசுகிற அந்த மனிதனே அந்த வார்த்தையை சொல்கிறேன்டா, இதுதான் தாழ்மை. ஆமே இது சத்தியம். ஏன்னா பரிசுத்தவாண்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அதுக்கெல்லாம் வெளிப்பாடு வரணும். உங்களோட ஜெபத்தையும் கேட்பாருன்ற வெளிப்பாடு உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் இப்போ அவர் தலைவர் வர மட்டுமே என்ன செய்வீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே இல்லை, உங்களுக்கும் தேவன் அந்த பவரை. ஏன்னா இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம், அங்கேருந்து இங்கே வந்து இப்போ திரச்சியில் கிழிஞ்சோன்னு எங்கே வந்துட்டோம், உள்ளுக்குள்ளேயே வந்துட்டோம். ஆமே இப்போ எங்கேருந்து புசிக்கிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மறைவான மன்னாவை, ஆசாரியர்கள் மட்டும் புசிக்கிற மன்னாவை இப்போ நாங்களும் புசிக்கிறோம். ஏண்டா ஆசாரியரும் லேவியராம் எங்களை என்ன செஞ்சிட்டார், தேவன் அழைச்சிட்டார். அப்போ அவர் என்ன செய்கிறார், இப்போ பரிசுத்த மன்னாவை, யாருமே புசிக்க இயலாத மன்னாவை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்டா புசிக்கிறேன். சாபனுக்கு தெரியும் அவர் இயேசு நல்லவர் ரட்சகர் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் இதை விட உயர்ந்த வஸ்துக்கள், உயர்ந்த தானியங்கள் இருக்கிறன்றது எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். இந்த பைபிளை திறந்த அவ்வளோ பொக்கிஷம். ஆமே அந்த ரகசியம் எனக்கும் உங்களுக்கு தான் அது தெரியும். முடிக்கலாம் போல இருக்கு. நான் பார்த்தது ஒரே நாளில் இந்த தொகுப்பு 7 சபையும் பேசலாம்னு பார்த்தேன்னா, ஆனால் எபேசியே பேசலாமல் இருக்கு. ரைட், நாளடைவிலே தணிந்து பாருங்க, ஆவியில் ஆர்வம், ஆவியிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, இவை அனைத்தும் நாளடைவிலே தணிந்து பின்வரும் தலைமுறைகளில் ஜீவனற்ற சபையாக மாறின. அதான் நடக்கும். இப்போ கொஞ்சம் பேர் சாக, இந்த வருங்கால பிள்ளைகளெல்லாம் அப்படி தான் போகுது. காலம் இருந்தால், காலம் இல்லை இருந்தால் அந்த சந்ததி ஒன்று இல்லாமல் போகுது. ஆமேன். அந்த தேவனுக்காக வைராக்கியம் கொள்கிற சந்ததி என்ன செய்ய போகுது, இல்லாமல். அப்போ எபேசிலையும் அதான் நடந்துச்சு. ஆரம்பத்தில் அப்படியானவங்க வாழ்ந்தாங்க, ஒன்றொண்டா இப்போ மறித்து வாராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது மறிச்சோன்னே இந்த பிள்ளைகள் மத்தியில் உங்கள்கிட்ட தான் பொறுப்பு இருக்குது, நீங்கள் தான் போதகராக இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது. தாய்மார்கள் செய்தி தெரியாட்டி பிள்ளைகள் வளர்க்க இயலாது. அவர் சில பேர் வளர்க்குறீங்க, அவங்க தான் ஒரு நேரம் ஆனால் தேவன் புதிய சந்ததியை தான் கானானுக்குள்ளே கொண்டு போய், அப்போ அதுக்காக இப்போ நீங்கள்லாம் போயலைன்னு சொல்லல, நீங்கள் என்ன புதுசாக மாறணும். ஆமே நீங்கள் எல்லாமே காரியத்தில் மாறி இந்த கடைசி காலத்து ரட்சணுக்கூடாக நீங்கள் போகிற வேளையில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அதனால் இந்த பொறுப்பு எல்லாமே பிள்ளைகிட்ட இருக்காது. நீங்கள் தான் பொறுப்பு கூறல். நான் இதில் பவுல் ஒன்று பேசுகிறான், நான் எதையும் நான் மறைச்சி வைக்காமல் எல்லாமே சொன்னபடினாலே நீங்களே அதற்குரிய பொறுப்பாளியாக மாறுறீங்க. ஆமேன். அப்போ அதனால் பாருங்கள், நாளடைவிலே தணிந்து பின்வரும் தலைமுறைகளில் ஜீவனற்ற சபையாக மாறினது. பிற்காலத்தில் எபேசியர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புவிக்காமல் உலக மக்கள் அவர்களை குறித்து மேன்மையாக எண்ண வேண்டும் என்று கருதி உலகத்தின் போக்கிலே சென்று இதனால் தேவனை அவர்களை விற்று என்ன செய்துட்டாங்க, அகற்றிவிட்டு அவர்கள் என்ன நினைத்தாலும் கவலை என்ற ரீதியில் வாழ்ந்தனர். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உலகம் எங்களை கண்காணிக்கணும், உலகத்தில் நான் ஒரு மேன்மையாக இருக்கணும் என்ற எண்ணம் எபேசி சபை இருக்கும். ஆனால் எப்படி இருந்த சபை, ஆதியில் வைராக்கியமாக இருந்து எல்லாத்தையும் துடைச்செறிஞ்ச சபை,
நாளடைவில் எப்படி மாறிட்டேன்டா அந்த வைராக்கியம் போய் எங்களுக்குள்ளே வருது, எங்களோட பிள்ளைகள் என்ன உயர்வுக்கு வரணும், அப்படி வரணும், அப்படி நினச்சி எங்களோட ஆவிக்குரிய தேவனுடைய காரியத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா மிஸ் ஆகிப்போம். ஆமேன். ஆனால் நீங்கள் எது இல்லாட்டி அந்த பிள்ளைகளை தேவனுக்காக வழங்க, தேவன் இல்லாத ஒன்றதை கொடுத்து இல்லாத இடத்துல அவர் உயர்த்தி வைக்கிற தேவனாக ஆடுகளை மேய்ச்சவனை தான் அரசனா, கழுதையை தேடி போனவனை தான் ராஜாவாக மேடையில் வச்ச தேவன் அன்றைக்கு பார்த்தேன். அதே நேரம் ஆடுகளை மேய்ச்சவனை அரசனாக மாற்றினேன். ஏன்னா 2 பேருக்கும் ஆரம்பத்தில் தான், ஆனால் தாவீதுக்கு தொடர்ந்து இருந்துச்சு. ஆமேன். அதே போல் தேவன் உங்களை உயர்த்துகிற வழியில் தாழ்மையாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்போ பாருங்கள், அப்படி இருந்து காலப்போக்கில் அதை என்ன செஞ்சிட்டான் இல்லாம். ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று எங்கே விழுந்தா, ஆதியில் எனக்கு எப்படி செய்தா அதில் எங்கே உனக்கு குறைவு, அந்த நிலையிலிருந்து என்ன செய்யாம் மனம் திரும்பு. அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்வேனாம், நான் அதை எடுத்து போடுவேன் என்று அவர் சொல்கிறார். அதனால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் உள்ள வசனத்தை அடுத்த வாரம் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாங்கள் வைராக்கியத்துக்கு வரணும். ஆமேன். எங்களுக்குள்ள வைராக்கியம் வரணும். யார் எப்படி இருந்தாலும் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவனுக்காக, தேவன் எங்களை உயர்வாக வைக்கணும். ஆமேன். கர்த்தருக்கு வேலையை உலகத்தில் நீங்கள் தொழில் செய்யலாம், ஆனால் கடவுளுக்கு செய்கிற தொழில் பாக்கியம் உள்ளது. ஆமேன். எல்லா ராஜாக்களை விட மேலான ராஜா, உலக ராஜாக்கு செய்ய நாங்கள் சந்தோஷப்படுறோம், ஆனால் அதை விட எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவுக்கு நாங்கள் ஒரு சிறு துளி செய்தாலும் அந்த அன்பின் ஊழியத்தை அவர் என்ன செய்யலையா மறக்கல. அதனால் உங்களோட எதை இழந்தாலும் கர்த்தருக்காக வாங்க. இழந்ததெல்லாம் அவர் கொடுப்பது மாத்திரமல்ல, உலகத்தில் நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நாங்கள் மாமிசத்தில் வைராக்கியம் காராட்டாமல் ஆவியில் நம்ம எழுந்து பிரகாசிக்கணும். நாங்கள் போகிற சபைக்காக ஜெபிக்கணும், போகிற மனிதனுக்காக ஜெபிக்கணும், வார்த்தையை நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் ஜெபிக்கணும், அவர் துக்கப்படாதபடி நீங்கள் ஜெபிக்கணும். என்ற வேதம் சொல்லுது, அவர் உங்கள் துக்கத்தோடு ஏன்னா அவர் துக்கத்தோடு வாசிங்க. எத்தனையாம் அதிகாரம் எபிரேயர் எத்தனை 13 வாசித்து முடிப்போம். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி மனசில் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த என்ன தூக்கப்படுத்தாமல் நீங்கள் இருப்பீங்க. வாசிங்க அடுத்த எபிரேயர் 13. ஆ 13 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆமென். பாருங்க, நான் உங்களுக்காக துக்கத்தோட செஞ்சு அது எப்படி இருக்காது உங்களுக்கு பிரயோஜனமாக. அப்போ பாருங்கள் வசனம் எப்படி போதிக்குது. அப்போ நீங்கள் எப்பயுமே ஊழியக்காரனை பிரியமாக இருந்து உங்கள் மீதில் அவர் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் வைக்காட்டி, நான் ஒரு ஸ்டெப் எடுத்தால் நீங்கள் நினைக்கலாம் என்ன தெரிஞ்சு கொண்டேரண்டு, ஆனால் அது வார்த்தைக்கு முரணாக இருக்குது. ஆமேன். நீங்கள் வார்த்தைக்கு நீங்கள் போகிற இடத்துக்கு கனத்தை கொடுத்து மரியாதையை கொடுத்து அந்த ஒழுங்குல நடக்காட்டி, நான் துக்கத்தோடு அதை செஞ்சால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் என்ன செய்யாதாம் வராது. ஏன்னா உங்களோட ஆத்துமாவுக்கு யார் உத்தரவாதம் அவங்க. அதனால் அவர்கள் துக்கத்தோடு அது செய்யாத வண்ணம் அவங்க சந்தோஷத்தில் செய்ய மாட்டேன். அவங்களுக்கு எப்படி இருங்களாம் அடங்கி இருங்கள். ஆமேன். அடங்கி இருங்கள், கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருங்க, அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதனால் நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மகு கொடான கொடி சோதரம் அப்பா பிதாவே, மகு சோதரம் ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோதரம் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக மகு சோதரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கதாவே, அழகான ஒரு வார்த்தையை நாங்கள் எத்தனையோ தரம் வாசித்தாலும் அதை போல் ஒரு வார்த்தை இல்லை கதாவே. ஒரு அழகான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், அதனாலே உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு என்று அவர் சொல்கிறார். ஆதியிலே அந்த சபையானது எவ்வளவு வைராக்கியமாய் எவ்வளவு பாவத்தை துடைக்கறிகிற ஒரு சபையாக இருந்து காலப்போக்கிலே வைராக்கியம் குறைந்து
கர்த்தாவே கடந்து போனதை பார்க்கிறோம். அதனாலே அந்த நிலைக்கு நீ அங்கே திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் கர்த்தாவே ஆண்டவரே, அடியான் தொடக்கம் யாவரும் அந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியில் இருந்த வைராக்கியம் இல்லாமல் ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தை கர்த்தாவே நாங்கள் குறைத்து கர்த்தாவே பரவாயில்லை என்ற நிலைக்கு வரும்போது அது எங்களை தூர கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் எப்படி வைராக்கியமாக இருந்தீர்களோ அதை செய்யும்படியாக இன்றைக்கு நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்த வைராக்கியம் இந்நாள் மட்டும் நாங்கள் இருக்கத்தக்கதாக, இந்த நாட்களில் ஒரு வேளை விடப்பட்டிருந்தால் நாங்கள் மீண்டுமாக கர்த்தாவே முன்னுக்கு வரத்தக்கதாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு சோதரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இனிமேல் இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள்.